சரி, ஓகே. ரெக்கார்டிங் போட்டாச்சு. ஆஹ் எங்களோட மாணவர்கள் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து ஜாயின் பற்றி இருக்கிறீங்க எங்களோட செமினார் செஷன்ல. அப்போ அதுல வந்துட்டு கிளாஸுக்கும் ஓரளவு பேர் வந்திருக்கிறீங்க. மத்தாக்கள் வந்துட்டு எல்லாமே ரெக்கார்டிங்ல கேட்குற இங்க இருப்பீங்க. அதே நேரத்துல நாங்க இந்த மார்னிங் கிளாஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேல ஜாயின் ஆக கிடைக்காது. ஏன்னு சொன்னா அவங்க வந்துட்டு வேற வேற கிளாஸுக்கு அல்லது செமினாருக்கு போறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் வந்துட்டு நாங்க இப்போ அவங்களுக்கான அடுத்த சாய்ஸா வந்து நாங்க ரெக்கார்டிங்கை வச்சிருக்கோம். அப்போ அவங்கள நாங்க ரெக்கார்டிங்கை கொடுத்துக்கொள்வோம். அதே நேரத்துல நாங்க இந்த செஷனை நாங்க முன்னுக்கு காலையிலே போட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு டைம் இல்லை. முதலாவது விஷயம் வந்துட்டு டைம் இல்லை. ஏன்டா நீங்க 10ஆம் தேதி நீங்க எக்ஸாமுக்கு போவீங்க. எப்படியும் வந்துட்டு இப்போ இன்னொரு நாலு நாள் 4 நாளைக்கு பிறகு வந்துட்டு நீங்க எப்படியும் ஃபர்ஸ்ட் பாடத்துக்குரியதை வந்துட்டு நீங்க படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதனால வந்துட்டு நாங்க அந்த டைம்ல உங்களை போட்டு கரைச்சப்படுத்திக்கிட்டு செமினாரை போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. அதனால நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா இப்ப நாங்க முன்னுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் எடுத்துட்டு இப்போ இன்னைக்கும் அல்லது நாளைக்கும் ஒரு மார்னிங் 2 ஹவர்ஸ் எடுத்துட்டு இப்ப நீங்க எல்லாருமே வந்துட்டு வீட்டுல தான் இருப்பீங்க. எல்லாருக்கும் வந்துட்டு ஸ்கூல் விட்டிருப்பாங்க. ஸ்கூல்ல வந்துட்டு ரிலீஸ் தந்திருப்பாங்க. இப்போ எல்லாருமே வீட்டில் இருக்கிறவங்க தான். இப்போ சம்டைம் உங்களுக்கு நாளைக்கு நுஸ்கா மேம் மார்னிங் செஷன் எடுத்து எடுப்பாங்க அல்லது இன்னைக்கு நைட்டுக்குரிய செஷனை வந்துட்டு அவங்க எடுத்து எடுப்பாங்க. அஹ் எங்களுக்கு இப்போ டைம் இல்லை, நாள் இல்லை, நாங்க படிச்சுக்கல ஏழுமா இந்த நாளுக்குள்ள நாங்க இப்போ 3 பாடங்கள் இருக்குது அதை நாங்க படிச்சுக்கொள்ள இயலுமா அல்லது வந்துட்டு இப்போ 15 யூனிட் இருக்குது. பௌதிக புவியியல்ல 15 யூனிட், அது பிசிக்கல் இந்த ஹியூமன்ல 15, செய்முறைப்பியல் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நாங்க இந்த நாளைக்குள்ள படிச்சுக்கொள்ள இயலுமான்னு கேட்டோம்னு சொன்னா எஸ் ஏலும். அது வந்துட்டு உங்களை பொறுத்து தான் இருக்குது. நீங்க படிக்கிறத பொறுத்து இருக்குது, படிக்கிற மெத்தட்டை பொறுத்து இருக்குது. சரியா? நீங்க எப்படி ஒரு யூனிட்டுக்குள்ள இருந்து படிக்கிறீங்களோ அது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ யாரும் வந்துட்டு இதுல கம்பல் பண்ண இயலாது. நீங்க இப்படித்தான் படிக்கணும், இப்படி பாடமாக்கி தான் படிக்கணும், இப்படி சொல்லி கொடுத்து தான் படிக்கணும், இப்படி நீங்க எழுதி தான் படிக்கணும், அப்பதான் உங்களுக்கு ஏறும், அப்பதான் உங்களுக்கு விலங்கு எடுத்துக்கொள்ள இயலும் அப்படின்னு சொன்னாக்கா இல்ல. நல்ல விலங்கு கொண்டவன் பிள்ளைகள் உங்களுக்கு படிக்கிற மெத்தட் உங்களுக்கு தான் தெரியும். சரியா? நீங்க படிக்கிற மெத்தட் படிக்கிற சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு தான் தெரியும். இப்ப நானும் உங்கள்ட்ட சொல்ல இயலாது நீங்க இப்படி இப்படி எல்லாம் படிங்கன்னு சொல்லி. எப்படியோ உங்களுக்கு எது இஷ்டமோ எது உங்களுக்கு ஏழுமோ அந்த வகையில நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா படிச்சு கொள்ளுங்க. நாள் இருக்கி தாராளம் பிரச்சனை இல்லை. ஒரு 10 நாள் எடுத்தாலும் வந்துட்டு நீங்க ஒரு ஒரு பேப்பரையோ அல்லது வந்துட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்குள்ள இருக்கிற கொஸ்டினையோ நீங்க எடுத்து என்ன செய்யுங்கன்னு சொன்னா ஒருக்கா சரி பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே ஆயிரும். 3 நாள் வெனக்கட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு கைட் எடுத்துட்டு அதுல வர எம்சிக்யூ செஷன் எல்லாத்தையும் நீங்க ஒருக்கா ஒரு நோட் பண்ணி ஒரு 3 நாளைக்குள்ள டைம் எடுத்து நீங்க படிச்சுக்கொள்ள இயலும். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க டைம் டேபிள் ஒன்று போடுங்க. டைம் டேபிள் ஒன்று போட்டு எடுத்து செய்யுங்கன்னு சொன்னா நீங்க அழகான முறைக்கு செட் பண்ணி எடுங்க. நீங்க இந்த இந்த எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்குரிய எக்ஸாம், உங்களோட பேரண்ட்ஸுக்குரிய எக்ஸாமோ அல்லது உங்களுடைய ஸ்கூலுக்குரிய எக்ஸாமோ உங்களோட டீச்சர்ஸுக்கு கௌரவிக்கிற அந்த எக்ஸாமோ அது இல்லை. மெயினா என்ன விஷயம்னு சொன்னா உங்களோட லைஃப். ரைட்? இதுக்கு பிறகு நீங்க எந்த பயணத்துல எடுத்துக்கொள்ள போறீங்க, உங்களோட லைஃப் வந்து எப்படி போக போகுது, உங்களோட ஜேர்னி எப்படி இருக்க போகுது, அது பிரைட்டா இருக்கணுமா, அது வந்துட்டு எந்த சைட்டால போக போகுதுன்னு சொல்லி தீர்மானிக்கக்கூடிய எக்ஸாம் தான் நீங்க இந்த 10ஆம் தேதி ஃபேஸ் பண்ண போற எக்ஸாம். சரியா மக்கள்? நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அழகான முறைக்கு படிச்சு கொள்ளுங்க. உங்களோட லைஃபுக்காக நீங்க ஓடுங்க. இவ்வளவு நாள் போதும். சரியா? இவ்வளவு நாள் நீங்க அடுத்தவங்களுக்காக ஓடி இருக்கலாம், உங்களோட பேரண்ட்ஸுக்காக ஓடிக்கலாம், உங்களுடைய ஸ்கூலுக்காக ஓடி இருக்கலாம், ரைட், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்காக ஓடி இருக்கலாம். இப்ப இந்த நாள்ல இருந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்காக ஓடுங்க. ஓ, எது சொல்ல போறீங்களா ஹதீஜா? இது பேசுறீங்களா? ரைட், ஓகே. சரியா பிள்ளைகள்? இனிமே நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க இந்த நாள் எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தணும். இப்ப டிவி பாக்குறதோ அல்லது போன் பார்த்துட்டு இருக்கிறதோ அல்லது வேற ஏதாவது செஞ்சுட்டு இருக்கிறதோ வேற ஏதாவது ஃபன்னா செஞ்சுட்டு இருக்கிறதோ எல்லாத்தையும் வந்துட்டு இந்த கொஞ்ச நாளைக்கு விடுங்க. இன்னொரு 7 நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு வந்துட்டு. உங்களுக்கு இன்னும் ஒரு 7 நாள் இருக்குது ஃபர்ஸ்ட் பாடத்துக்கு. அப்படித்தானே பிள்ளைகள்? யாருக்கு 8ஆம் தேதி 10ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது? கொஞ்சம் சொல்லுங்க எஸ். எனக்கு இல்லாட்டி எப்படி சரி போடுங்க. ஓகே. அப்ப 10ஆம் தேதி வந்துட்டு நிறைய பேருக்கு. ஓ ஓ ஓ, சரி சரி சரி. அப்ப 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது பிள்ளைகள். அப்ப 10ஆம் தேதி நீங்க நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்னு சொல்லல பிள்ளைகள்? நீங்க அழகான முறைக்கு நீங்க முதலாவது டைம் மேனேஜ்மெண்ட்.
இப்ப நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க இந்த ஃபுல்லாவே நோட்ஸ் எடுத்து படிக்கிற விஷயங்களோ அல்லது நீங்க பாடமாக்கிட்டு இருக்கிற விஷயங்களோ விடுங்க. அதை தயவு செஞ்சு கைவிடுங்க. முதலாவது நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இந்த நாளை பயன்படுத்துறேன்னு சொன்னா பேப்பர் எடுங்க உங்களோட கையில. ஒவ்வொரு இப்ப 3 பாடம் தானே, இப்ப 3 பாடத்துக்குரிய பேப்பர் எடுங்க கையில. ரைட், விளங்குதா பிள்ளைகள்? இது ஃப்ரீ அட்வைஸ் தான், எடுத்துக்கொள்ளுங்க. என்ன சொன்னா இனிமே அதுக்கு பிறகு நம்ம இன்னும் ஒரு 2 செஷன் 2 3 நாளைக்குல வந்துட்டு நம்ம பேசிக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு நான் உங்களோட பேசிக்கொள்ள மாட்டோம். சம்டைம் உங்களுக்கு ஜியோகிராஃபி எக்ஸாம் டைம்ல ஒருக்கா உங்களோட பேசலும்னு சொன்னா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா இருக்கணும்னு சொன்னா ஒரு அந்த டைம்ல ஒருக்கா பார்த்துக்கொள்வோம். சரியா? ஒரு ரிவிஷனோ அல்லது ஒரு ஒரு நாள் எடுத்து என்னென்ன மாதிரி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கொள்ளும். ஓகே, இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கிறதுனால வந்துட்டு நான் இந்த விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். சரியா? அப்ப பிள்ளைகள் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா யாரைய கதையும் கேட்க வேணாம். யார் என்ன சொன்னாங்களோ அதையும் கேட்க வேணாம். நீங்க அடுத்தது நான் எனக்கிட்ட நான் அப்பயே நான் திருப்பி திருப்பி நான் சொல்றேன். எதிர்பார்க்க அந்த கேள்வி உங்க எந்த பேப்பரை மட்டும் படிச்சா சரியா அப்படின்லாம் எனக்கு மெசேஜ் போடுறீங்க. சரி, அது யார் யார் போட்டேன்னு சொல்லி தெரியாது. நம்பர் மட்டும் தான் வந்துருந்துச்சு. இது எதிர்பார்க்கன்னு சொல்லி அனுப்புங்க. அல்லது நீங்க போடுறீங்க உங்களோட கேள்வியை மட்டும் படிச்சா சரியா சார், அது மட்டும் படிச்சா போதுமா, நீங்க 10 12 கேள்வி போட்டீங்க தானே அதுக்குள்ள தானே வரும்னு கேட்டா பிள்ளைகள் அது தயவு செஞ்சு விடுங்க. அது நான் உங்களோட ஐடியாவுக்காக வேண்டி போட்டேன். இந்தந்த மாதிரி விஷயத்துக்குள்ள எதிர்பார்க்கலாம், வரும் பராமரிக்கலாம். அந்த எதிர்பார்க்கையை நீங்க விட்டுட்டு செய்யுங்க. என்ன சொன்னா நான் உங்களுக்கு முன்னுக்கு ஒரு கைடன்ஸ் மாதிரி இந்த செமினார் பேப்பர்லயே முன்னுக்கு தந்திருக்கிறேன். என்னென்ன கேள்வி எடுத்திருக்காங்க, என்னென்ன கேள்வி வரையில, என்னென்ன கேள்வி தொடர்ச்சியா வந்திருக்குது, என்னென்ன கேள்வி விட்டு விட்டு வந்திருக்குது, உலக படத்தை அதே மாதிரி தொகுத்து போட்டிருக்கிறேன். விளங்குதா? அது எல்லாத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. எது வந்திருக்குது எது வரையிலையோ அது எல்லாத்தையும் பாருங்க. பார்த்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் அடிப்படையில நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொன்னா ஒரு பேப்பர் எடுத்துட்டு ஒரு அமைதியா உங்களோட ரூம்லயோ அல்லது ஸ்கூல்லயோ அல்லது வேற எதுலயோ ஒரு இடத்துல இருந்து ஒரு 3 ஹவர்ஸ் எடுங்க. சரியா? 3 ஹவர்ஸ் இது இந்த நாள்ல நீங்க உங்களோட லைஃபுக்கு எடுக்காட்டி இதுக்கு பிறகு நீங்க இதை மிஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அவன லைஃபே மிஸ் ஆயிரும். லைஃப் மிஸ் ஆயின்னு சொன்னா வந்துட்டு இப்போ நிறைய லைஃப்ல நிறைய விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இந்த உங்களோட ரெஸ்பெக்டான லைஃப் ஒன்று இருக்குதானே, இப்ப படிச்சா மட்டும்தான் அந்த ரெஸ்பெக்ட் ஒன்று கிடைக்கும். மற்றபடியும் கிடைக்கும். சரிதானே? மற்ற உழைக்கிற பிசினஸ் சைட்லயும் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஒரு இந்த படிப்பு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குதானே, அந்த விஷயத்துக்காக ஓடுற விஷயத்துல இந்த டைம் தான் உங்களுக்கு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். சரியா? அழகான முறைக்கு டைம் டேபிள போட்டுடுங்க. டைம் டேபிள் படி போடுங்க. உங்களோட என்னென்ன பாடங்கள செய்யணுமோ அத பாருங்க. இப்ப இந்த 3 பாடம் தான் இருக்குது. அந்த 3 பாடத்துக்குரிய விஷயத்த எல்லாத்தையும் வந்துட்டு கிளியர் பண்ணி எடுங்க. கிளியர் பண்ணி எடுத்துட்டு ஒரு பேப்பர் ஒண்ணு எடுங்க. 3 ஹவருக்குள்ள செஞ்சு பாருங்க. நீங்களே திருத்துங்க. சரிதானே? அந்த பேப்பர நீங்களே திருத்துங்க. எது சரி பிழை வந்தா திருத்திக் கொள்ளுங்க நீங்க. இது இப்படி வந்துட்டு நம்ம இப்படி எழுதிட்டோம். ஆனா இதுக்கு இப்படி ஒரு கேள்வி கேட்டா இப்படி போடப்படாது. திருப்பி செய்றது. விளங்குதா? அப்படி நீங்க எழுதி எந்த அளவு தூரம் நீங்க எழுதுங்க. அதாவது நோட்ஸ பார்த்து எழுதுற வேணாம். கேள்விய பார்த்து அந்த கேள்விக்குரிய ஆன்ஸர உங்களோட மொழி நடையில, உங்களோட சொந்த கருத்துக்கள போட்டு, உங்களோட விஷயங்கள உள்ளடக்கி, அதுல இருக்கிற ஸ்டேட்டிஸ்டிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னா, எழுதிக் கொள்ளுங்க. ரைட். எழுதி பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா தான பிள்ளைகள் இருக்கும். நீங்க இப்ப கஷ்டப்பட்டா தான் பின்னுக்கு நீங்க லைஃப்ல நெறைய நல்ல விஷயங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நல்ல லைஃப் கிடைக்கும். சரிதானே? நீங்க ஊரோடயே இருக்கீங்க. ரைட். உங்களோட ஊர்ல இருப்பீங்க அல்லது ஹாஸ்டல்ல தங்கி படிப்பீங்க. வெளி உலக தொடர்புகள் இருக்கு தானே பிள்ளைகள். இப்ப யுனிவர்சிட்டில நீங்க போனீங்களா இருந்தா, இப்ப என்ன எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ எனக்கு வந்துட்டு இந்த ஏ லெவல் படிக்கிற வரைக்கும் எங்கட ஏரியாவ விட்டா, எங்கட ஏரியாவ தாண்டி வேற யாரையும் எனக்கு தெரியாது. சரிதானே? ஆனா, இப்ப இருக்கிற எந்த நிலைமைய பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்ரீலங்கால எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் நான் எந்த எனக்கு தேவையான விஷயங்கள எக்ஸஸ் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் போவாட்டிலும் எந்த வேலைகள் வேற ஒரு இடத்துல இருந்தா, அந்த இடத்துல எந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலம் வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. ரைட். இப்போ இப்படி வந்துட்டு நெறைய தொடர்புகள் இருக்கு பிள்ளைகள். அதே நேரத்துல வந்து நல்ல லைஃப் கிடைக்கும். நல்லா அனுபவிக்கலாம். சரிதானே? நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்ப கொஞ்சம் கஷ்டப்படலாம். அதான் சொல்லுவாங்க தெரியுமா? "கஷ்டத்தோட தான் இலேசி இருக்குதுன்னு" சொல்லி. நிச்சயமாக கஷ்டத்துடனே இலேசி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒரு 10 நாள் நீங்க மெனக்கெட்டு கஷ்டப்பட்டீங்களாக இருந்தால், பின்னுக்கு நீங்க லைஃப்ல நல்லா இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க. ஐ மீன் படிச்சு நல்லா இருப்பீங்க என்று சொல்ல வாரேன். சரி அல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். படிச்சு நல்லா இருப்பீங்க என்று சொல்ற வார ஒரு விஷயத்துக்கு நான் வாரேன். சரிதானே? ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க. இல்லாட்டி விட்டுருங்க. சரிதானே? எல்லாமே ஃப்ரீயா தான் உங்களுக்கு கிடைக்க போறது இந்த விஷயங்கள்.
நல்லா படிங்க பிள்ளைகள், நல்லா படிச்சு நல்ல ஸ்கோர் பண்ண பாருங்க, நல்ல மார்க்ஸ் எடுக்க பாருங்க. அடுத்தது ஜியோகிராஃபில நல்ல ஹை ஹையா மார்க்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஜொப்புக்கு போகலாம். அதே நேரத்துல ஜியோகிராஃபிலேயே நிறைய கோர்ஸுகள் இருக்கு, சரிதானே? யூனிவர்சிட்டிலேயே வந்துட்டு நிறைய கோர்ஸுகள் இருக்குது. அந்த கோர்ஸுகளுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம், அதாவது ஜியோகிராஃபி பாடம் எடுத்திருந்ததுல. ஓகே, ரைட். இதுக்கு பிறகு நம்ம பேசிட்டு இருக்கிறோமே, நம்ம கிளாஸுக்குள்ளுக்கு போவோம். படிப்போமா? எல்லாம் ஓகேயா? எல்லாருக்கும் விளங்கிட்டதா? சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுதா? ஏறினிச்சா மண்டையில? படிக்கலாமா? ஓ சார். ஓகே, ரைட் ரைட். பாப்போம். சரி, நம்மளோட செஷன்ல பேசிட்டு இது வந்துட்டு நம்ம இப்போ பிசிக்கல் ஜியோகிராபிக்குரிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நாம அதாவது நம்ம நம்ம திருப்பியும் நான் இந்த செமினார்லயே சொல்றேன், நம்ம பாக்குறது வந்து இந்த பேப்பரை ஃபுல்லாவே படிக்கணும்னு அந்த நோக்கம் இல்லை, இந்த பேப்பர்ல இருக்க கேள்வியை மட்டும் விளங்கி எடுக்கணும்னு ஒரு நோக்கம் இல்லை. இது வந்து ஒரு ஐடியா, ஜஸ்ட் ஒரு ஐடியா. இந்த இப்படியான கேள்விகள் வந்தா நீங்க என்ன மாதிரி செஞ்சு கொள்ற, அதுதான் இதுல நோக்கம். ரைட்? நீங்க இந்த ஒரு பேசிக்கா எடுத்துட்டு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இதே மாதிரி வேற வேற கேள்வி கேட்டால் அதுக்கு நீங்க செய்யறதுக்கு உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளணும். தயார்படுத்திக் கொள்ளணும்ல, நீங்க தயாரா இருக்கணும். நீங்க தயார்படுத்தி இருக்கணும். நேரம் நீங்க இப்ப நீங்க தயாரா இருக்க வேண்டிய பிள்ளைகளா இருக்கணும். சரி, வருவோம். அப்போ உங்களுக்கு எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு கேள்விகள்ல ஒண்ணுதான் இந்த உலக அல்லது இலங்கையினுடைய நீர்வளம், சரிதானே? உலகம் மற்றும் இலங்கையினுடைய நீர்வளங்கள் சம்பந்தப்பட்ட கேள்வி வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அப்போ இந்த கேள்வி என்ன சொல்ல வருது? ரைட்? இந்த கேள்வியில நாங்க என்னத்தை விளங்கெடுத்துக் கொள்ளலாம்? இப்போ உலக நீர்வளம்னா என்ன, இலங்கையில நீர்வளம்னா என்ன, அது எப்படி பரம்பி காணப்படுது, அது எங்கெங்க காணப்படுது? ரைட்? இலங்கையில அது செல்வாக்கு எப்படி இருக்குது, உலக ரீதியில வந்துட்டு அது செல்வாக்கு எப்படி இருக்குது? ரைட்? அப்ப இது சம்பந்தமான விளக்கங்களை உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் இருந்தாக்கா நீங்க இந்த கேள்வி நீங்க அழகான முறைக்கு தொட்டு செய்யலாம். ரைட்? பெருசா நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இல்ல. 3 கேள்விதான் நீங்க பௌதிக புவியியல செய்ய போறீங்க. ரைட்? அதுல நீங்க முன்னுக்கு வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் டைம் யூனிட்டுக்குள்ள வருமே, அதாவது தொகுதி, புவியியல் கட்டமைப்பு, மண், பாறைகள், கனியங்கள் சம்பந்தப்பட்ட விளக்கங்கள், அதுல உங்களுக்கு நல்ல ஏழுமா இருந்தா நீங்க அதுல ஒரு கேள்வி சாய்ஸ் பண்ணிட்டு, ரைட், அதுக்கு பிறகு இந்த அகவிசை புறவிசைன்னு சொல்லி நீங்க படங்கள் எழுதுற கேள்வி இருக்குதானே, அதுல ஒரு கேள்வியும் நீங்க ஒண்ணு சாய்ஸ் பண்ணலாம். அது வந்துட்டு புறவிசை அல்லது அகவிசை கட்டாயம் வாரு வளமையா. அப்ப அதுல நீங்க ஒரு கேள்வியை சாய்ஸ் பண்ணிட்டு, சம்டைம் உங்களுக்கு கிளைமேட் போட்டிருந்தா கிளைமேட் நல்ல ஒரு கேள்வி, சரிதானே? நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடிய கேள்வி, கிளைமேட்ல நல்ல மார்க்ஸும் எடுக்கலாம். கிளைமேட்டை செய்ய பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு கிளைமேட் வரலையா, உங்களுக்கு இந்த நீர்வளம் பொருத்தம், சரிதானே? அல்லது இடர் அனர்த்தம் இந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடர் அனர்த்தங்கள் சம்பந்தப்பட்டும் நீங்க செய்யலாம், சரிதானே? இப்படி நீங்க கேள்விய உங்களுக்கு எதுல நல்ல ஏழுமோ, ரைட்? இப்போ பிள்ளைகள் நிறைய பேர் வந்துட்டு இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ எப்படின்னு சொன்னா, நாங்க பொதுவா கேட்கிற கேள்விகள் நிறைய தானே பொதுவான முறைக்கு வருமே, தியரிட்டிக்கல் இல்லாம பொதுவா கேட்கிற கேள்விகள் நம்ம அந்த அதை சாய்ஸ் பண்ணி செஞ்சாக்கா நம்மளுக்கு மார்க்ஸ் போட மாட்டாங்க. அது அது பொதுவான கேள்வி தானே. அப்படி என்ன சாய்ஸ் பண்றது நம்ம கொஞ்சம் கஷ்டமா அப்படி கெப் பண்ற காலநிலை நல்ல நல்ல இது இருக்குதானே, தியரிகள் இருக்குதானே. அதே போல நம்ம இந்த அமைப்புகள் சம்பந்தப்பட்ட எழுதுனா அதுல நல்ல நல்ல தியரிகள் இருக்குதானே. அப்ப அது செஞ்ச நல்ல மார்க்ஸ் போடுவாங்கன்னு கேட்டா இல்ல பிள்ளைகள், அப்படி இல்ல. உங்களுக்கு எதுல நல்ல ஈஸியா செய்ய இயலுமோ, சரிதானே, அப்படி சாய்ஸ் பண்ணுங்க. எது நீங்க பொதுவான விஷயங்களா இருந்தா, எது நீங்க பொதுவா நீங்க எழுதக்கூடிய மாதிரி இருக்குந்தாக்கா அதுல நீங்க அந்த கேள்வியை சாய்ஸ் பண்ணி அதுல நீங்க நல்ல ஸ்டாட்டிஸ்டிக் டேட்டா எல்லாம் போட்டு அதை ஃபுல்லா தரவா நீங்க செஞ்சீங்களா இருந்தால் நல்ல ஒரு ஹை ஸ்கோர் எடுத்துக்கொள்ளலாம். நீங்க ஏன் கஷ்டப்பட்டு நீங்க பாஸ் பண்ணணும் சொல்லுங்களேன்? கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணணும்னு சொன்னா நீங்க சயின்ஸ் மேத்ஸ் இது படிச்சிருக்கலாமே. விலங்கு தானே இப்போ உங்களுக்கு உங்களுக்கு விலங்கு தானே. இப்போ நீங்க கஷ்டப்பட்டு தான் படிக்கணும்னு சொல்லியிருந்தா நீங்க ஆர்ட்ஸை வந்து தெரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. அங்க அதுக்கு தான் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு வந்து சயின்ஸ் இருக்குது, மெட்ஸ் இருக்குது, அதே போல வந்துட்டு கொமர்ஸ் இருக்குது, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. இப்படி வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது தானே. நீங்க அந்த துறையை நீங்க நாடி போகலாம் தானே பிள்ளைகள், கஷ்டப்பட்டு படிக்கிறதா இருந்தா. ஆர்ட்ஸை தெரிவு செஞ்சீங்க என்ன, லேசா பாஸ் பண்ணணும், லேசா நீங்க யூனிவர்சிட்டி போகணும், லைஃபை என்ஜாய் பண்ணி படிக்கணும், அதுக்கு தான் நீங்க ஆர்ட்ஸை நீங்க தெரிவு செஞ்சிருக்கணும், சரியா? அந்த ஆர்ட்ஸ்லயே நீங்க தெரிவு செஞ்சுட்டு இதுக்குள்ளேயே நீங்க மேலும் மேலும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாக்கா வேலை இல்லை, சரியா? அதால நீங்க சாய்ஸ் பண்ற கேள்வி வந்துட்டு நல்ல லேசான கேள்வியை பார்த்து சாய்ஸ் பண்ணுங்க. அழகான முறைக்கு நீங்க மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். லேசான கேள்வியை பாருங்க, அதுதான் அவங்களுக்கு திருத்தறதுக்கும் ஈஸி.
விளங்குதா? லேசான கேள்வி நீங்க திருத்திட்டு எழுதிட்டு போனீங்கன்னு சொன்னா அவங்க பேப்பர் திருத்துறவங்க லேசா திருத்திட்டு போயிடுவாங்க. கஷ்டமான விஷயத்த நீங்க மூக்கு நுழைச்சீங்கன்னு சொன்னா ஒருவேளை இது அவங்க பிள்ளைகள் எழுதிக்கிறது சரியா அல்லது இது பிழையா இல்லது இது எனக்கு விளங்குது இல்ல, நீங்க சரியா எழுதிருப்பீங்க விளங்குதா? அந்த விட நீங்க சரியா எழுதிருப்பீங்க. ஆனா அவங்க ஸ்கீம்ல இன்னொரு விட போட்டிருப்பீங்க. ஸ்கீம்ல இருக்க விடையும் சரியா இருக்கும், நீங்க எழுதின விடையும் சரியா இருக்கும். ஆனா அவங்களுக்கு எப்படி குழம்புவாங்க? ஓ, இந்த பிள்ளை இந்த கஷ்டமான கேள்வி செஞ்சிருக்கி, இந்த பிள்ளைய இது இந்த விட போட்டிருக்குது, இது டவுட்டா இருக்குது, அவருக்கும் விளங்குது இல்ல. அப்போ ஸ்கீமை பார்ப்போம். அப்ப ஸ்கீம்ல இருக்க விடையை நம்ம சரி போட்டு போவோம், போட்டு சரியா போட்டு போயிடுவாங்க. அல்லது நீங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச விட எழுதிருந்தா அதை பிள்ளைய போட்டுட்டு போயிடுவாங்க. ஒருவேளை நீங்க பொதுவான கேள்வி எழுதுறீங்களா இருந்தா ஸ்கீமை பார்ப்பாங்க. ஸ்கீம்ல விட இல்லையா, பொதுவான விஷயங்கள் தானே இருக்குது, அப்ப இந்த பிள்ளைக்கு இந்த விஷயங்கள்ல நாலேஜ் இருக்குது, அப்ப இதை போட்டிருக்குது, சரியா போடும் போவோம் அப்படின்னு போயிடுவாங்க. சரிதானே? கேள்வி சாய்ஸ் பண்றது உங்களோட கையில தான் இருக்குது. ரைட்? உங்களை இந்த இப்போ கடைசியில மறுமையில பட்ட விலை வழங்குற கணக்கு தான் உங்களுக்கு தருவாங்க. பேப்பர் உங்களோட கையில வரும். அழகான முறைக்கு நீங்க செஞ்சுட்டு போனீங்கன்னா சரி. சரியா பிள்ளைகள்? அடுத்தது போக்குல இப்போ உங்களோட ஆன்மீக செயற்பாடுகளை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு போங்க. இப்போ தமிழாக்கள் இருப்பீங்க, கிறிஸ்டியனாக்கள் இருப்பீங்க. இப்போ அவங்க எல்லாம் இப்போ உங்களோட மதங்கள்ல உங்களோட விஷயங்கள் இருக்கும் தானே. இப்போ அந்த செக்ஷன்ல கொஞ்சம் ஈடுபாடு காட்டிட்டு நீங்க என்ன செய்யணும் சொன்னா அதுல நீங்க போங்க. அதே நேரத்துல இந்த முஸ்லிம் பிள்ளைகள் இருக்கீங்களே, இப்போ அவங்களும் உங்களுக்கு உரிய செயற்பாடுகள் இருக்குது. இப்போ அதுல நீங்க இப்போ அலம் நஷ்ரக் சூரா தானே, அப்ப அதையும் மோதிட்டு நீங்க போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நான் எந்த அனுபவத்துல சொல்றேன் சரி தானே. நான் எப்பயும் எக்ஸாம் எழுத போகல அலம் நஷ்ரக் சூரா நீங்க பேப்பர் என் கையில வரும் வரைக்கும் நான் ஓதிட்டு இருப்பேன். சரி தானே? ஓதிட்டு இருக்கிற டைம்ல எனக்கு எந்த கேள்வி வந்தாலும் சேரக்கூடிய மாதிரி ஈஸியா இருக்கும். இப்பயும் நான் அதே தான் ஃபாலோ பண்றேன். உங்களுக்கு ஏழும்னா ஃபாலோ பண்ணுங்க. மத்த சைட்ல இருக்கிறவங்களும் நீங்க உங்களோட ஆன்மீக செயற்பாடுகள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொள்ளுங்க. ரைட்? எல்லாருக்கும் எல்லாரும் சமம் தான். சரிதானே? யாதும் ஊரே யாவரும் கேளு, அதே மாதிரி தான். சரிதானே? உங்களோட விஷயங்களை வந்துட்டு உங்களோட இபாதத் செயல்கள், அதாவது உங்களோட ஆன்மீக செயற்பாடுகளை அதுல ஈடுபாடு காட்டிட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னா அதை வச்சுட்டு நீங்க பேஸ் பண்ணி உங்களோட கடவுள்கள்கிட்ட கேட்டுட்டு நீங்க போங்க. சரிதானே? எக்ஸாம் போயிட்டு எழுதிட்டு வாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களோட சொன்னேன். சரிதானே? நான் ஒரு முஸ்லீமா இருக்கிறதுனால நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அந்த பிள்ளைகளுக்கு சொன்னேன். மற்றவங்களும் இப்போ எல்லாரும் உங்களோட செயற்பாடுகளையும் பார்த்து கொள்ளுங்க. ரைட்? வருவோம். ஓகே பிள்ளை, சொன்ன விஷயங்கள் எல்லாம் கிளியர் எல்லாருக்கும்? ஓ சார். ஓகே, ரைட். சரி பிள்ளைகள், இப்ப இந்த நீர்வளம், அப்ப நீர்வளம் சம்பந்தப்பட்டு பார்க்கக்குள்ள அப்ப அதுல என்னென்ன மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப எல்லாம் ஒரு விஷயம் மாதிரி இருக்கு பாருங்க. முதலாவது பெயரிடுக அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்திருக்குது. அப்ப ஒரு கேள்வின்னு கேட்டா அப்ப அதுல பெயரிடுக அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு நீங்க ஆன்சர் எழுத தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பாருங்க, மூன்று காரணிகளை விளக்குக. ரைட்? அப்ப இதுக்கு நீங்க எப்படி எழுதுற? மூன்று காரணிகளை விளக்க சொன்னா அப்ப அதுக்கு நீங்க என்ன மாதிரி எழுதுற, எப்படி விளக்குறது, அது சம்பந்தமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மூன்று காரணிகளை விளக்குக அப்படின்னு சொல்லல ஒரு மூணு காரணியை மென்ஷன் பண்றது விளக்கணும். அதே நேரத்துல பாருங்க, இந்த மூன்று காரணிகள் விவரிக்குக. அப்ப விவரிக்குக விளக்குக எல்லாமே ஒரே விஷயங்கள் தான். அப்ப நீங்க அதை நீங்க பார்க்கணும். அதே போல இந்த பாருங்க, மூன்று காரணிகளை ஆராய்க. இது எல்லாமே ஒரே விஷயங்களை தான் நாங்க மென்ஷன் பண்ற விஷயம். அப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த விஷயங்களை நீங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்த்துக்கொள்ளணும். விளக்குற கேள்வி வந்தா எப்படி விளக்குறது, அதுக்கு நீங்க எப்படி எழுதி கொள்றது, அது சம்பந்தமான விளக்கங்களை நீங்க கொஞ்சம் எடுத்துக்கொள்ளணும். அந்த ஐடியாக்கள்ல நீங்க போகணும். மூன்று காரணின்னு சொன்னா நீங்க தெரிஞ்ச காரணிகளை எழுதுறது, அந்த காரணியில ஒரு காரணியை தலைப்பா போடுறது, போட்டு அதுக்குரிய விளக்கங்களை எழுதுறது, அதுக்கு படம் கீரை வந்தா படத்தை கீறது, அப்படி இல்லையா படத்தை ஸ்கிப் பண்ணிட்டு உதாரணம் ஒண்ணு என்ன சரி போட்டுட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க, அடுத்தது எழுத போறீங்க. அடுத்த தலைப்பு, அடுத்த பந்தி, அடுத்த உதாரணம், அடுத்த தலைப்பு, பந்தி, உதாரணம், அவ்வளவுதான் முடிச்சிடணும். அதுக்கு மேல நீங்க போகப்படாது. அந்த மூணு காரணியை கேட்டீங்களா, விளக்க சொல்லிக்கீங்களா, விளக்கிட்டீங்களா, சரி விஷயத்த முடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு போயிடணும். சரிதானே? இந்த அடிப்படையில நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னாலே அழகான முறைக்கு நீங்க மார்க்ஸ் எடுக்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம். டைமை நீங்க நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. டைமை நீங்க எந்த அளவு தூரம் நீங்க பார்த்து நீங்க எக்ஸாம் செய்றீங்களோ, இப்போ ஒரு கேள்விக்கு நீங்க ஒரு 36 நிமிஷம் இருக்குன்னு சொன்னா விளக்குற கேள்விக்கு அந்த கேள்வி இப்போ ஒரு உலகமற்ற இளைஞர நீர்வளத்துக்கு நீங்க எழுத போறீங்க 36 நிமிஷம். சரிதானே? அந்த 36 நிமிஷத்தை தாண்டி 37வது நிமிஷத்துக்கு போனீங்களா இருந்தா நீங்க லாஸ்ட் கேள்வி செய்யக்குள்ள உங்களுக்கு டைம் பிரச்சனை வரும். நீங்க 36 நிமிஷம் எடுக்கிற விஷயத்துக்கு நீங்க 30 நிமிஷம் எடுத்தா டைம் மிஞ்சும். நீங்க எழுதுற விஷயங்கள் போர்ஷன் போதாம இருக்கும். நீங்க எழுதுற அந்த விஷயங்கள் போதாம இருக்கும்.
36 நிமிஷத்துக்கு நீங்க 35 நிமிஷத்துக்குள்ள செஞ்சீங்களா இருந்தால் தாராளம். ரைட். அந்த டைமுக்குள்ள நீங்க எவ்வளவு எழுதணுமோ, எவ்வளவு உங்களால மேக்ஸிமம் அந்த 36 நிமிஷத்துக்குள்ள அந்த கேள்வியை ஃபுல்லா எழுதி முடிக்கணுமோ அவ்வளவு 36 நிமிஷத்துக்குள்ளேயும் முடிச்சிருங்க. 36 நிமிஷத்துக்கு கூடயும் போகப்படாது, 30 நிமிஷத்துக்கு குறையும் நீங்க எடுத்துக்கொள்ளப்படாது. அந்த டைம் லிமிட்டுக்குள்ள நீங்க செஞ்சீங்களா இருந்தால் டைம் கேட்கிற டைமுக்கு நீங்க ஃபுல்லாவே முடிச்சிடலாம். சரியா? டைம் மேனேஜ்மெண்ட் மிக மிக முக்கியம். வெரி இம்பார்ட்டன்டான விஷயங்களை நீங்க கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் நீங்க. ஓகே, வருவோம். நீர்வளம் சரிதானே? பாருங்க, முதலாவது கேள்வி, புவி மேற்பரப்பில் நீர் பரந்துள்ள 2 முறைகளை பெயரிடுக. அப்ப புவி மேற்பரப்புல நீர் பரந்துள்ள முறைன்னு சொன்னா அப்ப நீங்க இதுக்குள்ள நீங்க எழுதப்படாது திண்ம நிலை, திரவ நிலை, வாயு நிலை இப்படின்னு எழுதப்படாது. அவங்க கேக்குறாங்க என்ன? புவி மேற்பரப்புல. அப்ப மேற்பரப்பு நீர் வந்துட்டு எப்படி காணப்படுது? ரைட். அப்ப புவி மேற்பரப்புல வந்துட்டு புவியில வந்து நீர்ப்பரம்பல் வந்துட்டு 3 முறையில இருக்கும். சரிதானே? மேற்பரப்பு நீராக காணப்படும், அதே போல நிலக்கீழ் நீராக காணப்படும், அதே நேரத்துல வளிக்கோள நீராகவும் காணப்படும். உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? புவி மேற்பரப்புல. அப்ப மேற்பரப்பு நீரை தான் கேக்குறாங்க. அப்ப மேற்பரப்புல பறந்திருக்கக்கூடிய முறைகள் என்னது? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதாவது ஏரிகளா இருக்கும், கடல்களா இருக்கும், நதிகளா இருக்கும், ஓடைகளா இருக்கும். இப்படி வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா இது எல்லாமே வந்துட்டு திரவ நிலையில இருக்கக்கூடிய நீர்கள். சரிதானே? இப்ப திரவ நிலையில காணப்படுற நீர்ல அதுலயும் வந்துட்டு இப்ப நிறைய நீர்கள் இருக்குதானே? நிறைய மேக்சிமம் வந்துட்டு இப்போ 72% நீர் எல்லாமே வந்துட்டு என்ன செய்யுது? சமுத்திர நீர்களாக, சரிதானே? சமுத்திர நீர்களாக காணப்படுறதை நாங்க பார்க்கலாம். அப்ப அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா மிக்க நீர்கள்ல தான் வந்துட்டு மத்த நீர்கள்லாம் வந்து வரப்போகுது. அப்ப அதுல நதிகளாக, ஏரிகளாக, ஓடைகளாக, நன்னீர்களாக இப்படியான விஷயங்கள். அதாவது இப்போ அதாவது ஹியூமனுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இந்த விஷயங்கள். அதாவது புவி மேற்பரப்புல காணப்படக்கூடிய நீர். அப்ப இதுல நீங்க எது சரி ஒரு 2 விஷயத்த நீங்க குடுத்தீங்கன்னு சொன்னா, பேர போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்துரும். அடுத்த கேள்வி. உலக நீர்வளத்தினை பாதிக்கின்ற 3 காரணிகளை விளக்குக. அப்ப நீர்வளத்தை பாதிக்கின்ற, நீர்வளத்துல தாக்கம் செலுத்தக்கூடிய காரணிகள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப எப்படி சொல்லலாம்? இப்ப உலக நீர்வளத்தினை பாதிக்கின்ற காரணிகளாக பின்வருவனவற்றை குறிப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 காரணியை குறிப்பிடலாம். குறிப்பிட்டு என்ன செய்ய போறீங்க? முதலாவது ஒரு தலைப்பை போட்டுட்டு ஒரு காரணியை போட்டுவிட்டு அதுக்குரிய விளக்கங்கள் எழுத போறீங்க. இப்ப என்னென்னலாம் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்துட்டு இயற்கை அனர்த்தம் சொல்லலாம். பொதுவான ஒரு விஷயம். உலக நீர்வளத்தினை பாதிக்கக்கூடிய ஒரு இயற்கை அனர்த்தம். இப்ப உதாரணத்துக்கு நம்ம அண்மையில பார்த்தோம்னு சொன்னா, இப்ப டிட்வா வந்திருந்துச்சு. அப்ப அதனால வந்து பாதிப்பு ஏற்படுது. அதனால வந்துட்டு வெள்ளப்பெருக்கு வந்துச்சு. அதே போல மண் சரிவு வந்துருச்சு. அப்ப இப்படியான விஷயங்கள் எல்லாமே என்ன செய்யுது? நீர்வளத்தை பாதிக்குது. அதே நேரத்துல இப்ப வந்து காட்டுத்தீ பரவுனா நீர்வளம் பாதிக்கப்படும். அதே நேரத்துல வந்துட்டு சுனாமி வந்தா நீர்வளம் பாதிக்கப்படும். அதே நேரத்துல வந்துட்டு ஒரு சூறாவளி வந்தா, புயல் வந்தா அங்க வந்துட்டு நீர் பாதிக்கப்படும். இதுதான் வந்துட்டு பாதிக்கப்படுற பொதுவா பௌதிக விஷயங்களால பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள். சரிதானே? அதுல நம்ம இப்ப வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு, அதே போல எரிமலை வெடிப்பு, சுனாமி, சூறாவளி இப்படியான நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதே நேரத்துல வந்துட்டு இப்போ ஹியூமனால ஏற்படக்கூடிய மாநில நடவடிக்கையால ஏற்படக்கூடிய விஷயங்கள நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது இப்ப சுரங்க கைத்தொழில் ஏற்படுறதுனால, விவசாயம் பசலைகள் வந்துட்டு எரியிறதுனால, அதுல வந்துட்டு நீர்ல வந்து நிறைய இரசாயன பொருட்கள கழிவுகள சேர்க்கிறதுனால, எல்லாம் வந்துட்டு பொதுவான விஷயங்கள் தான் பிள்ளைகள். அதே நேரத்துல இப்ப எண்ணெய் தாங்கி வரக்கூடிய கப்பல்கள் வந்துட்டு இப்போ அவங்க வந்துட்டு அவங்களோட எண்ணெய் கசிவுகள் வந்துட்டு போடுறதுனால, அதே நேரத்துல அதிகளவான நீர் பயன்பாடு நீரை வந்துட்டு அதிகளவான வீண் விரயம் செய்யறதுனால, சரிதானே? இப்போ எப்படி பார்த்தோம்னு சொன்னா இன்னொரு விஷயம் சொல்லலாம். அதிகமான ஏஐ யூஸ் பண்ற இப்ப அண்மையில. ஏஐ யூஸ் பண்ண என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஏஐக்கு அதிகமான சுத்தமான தண்ணி தேவை. ஏஐ அந்த மெஷினரி இயக்குற மெஷினரிக்கு தானே அந்த ஏஐ. அது இயக்குறதுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நீங்க ஒரு தரம் ஒரு ப்ரோமோட் நீங்க செஞ்சீங்களா இருந்தால் 1 லிட்டர் தண்ணி போகுதாம். ஒரு அதாவது 1 லிட்டரோ அல்லது ஒரு ஒரு கிளாஸ் தண்ணியோன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். சரிதானே? நீங்க அந்த ஒரு விஷயம் நீங்க செய்றாங்க. அப்ப உலகளாவிய ரீதியில வந்துட்டு இப்ப எவ்வளோ விஷயம் செய்வாங்க. அப்ப எவ்வளோ நீர்கள் வந்துட்டு அங்க தேவைப்படுது. அதுக்கு நீங்க உப்பு தண்ணிய போட்டீங்களா இருந்தா, அந்த மெஷின் வந்துட்டு உப்பு தண்ணீல வந்துட்டு என்ன செய்யும்? கூடாம போயிரும். நீங்க வேற ஏதாவது கழிவு தண்ணீய போட்டீங்கன்னு சொன்னா, அதுவும் வேலை செய்யாது. அதுக்கு உங்களுக்கு இப்ப ஏஐ யூஸ் பண்றேன்னு சொன்னா, அதுக்கு எப்படி தேவை? நல்ல தண்ணி தான் தேவை. சரிதானே? அப்ப அதனாலயும் வந்துட்டு இப்ப பாதிப்படையறத நாங்க சொல்லலாம். அப்ப இப்படி பிள்ளைகள் வந்துட்டு உலகளாவிய ரீதியில வந்துட்டு நீர்வளம் வந்துட்டு பல்வேறு வகையில நீங்க பாதிப்படையறத பார்க்கலாம். அதுல நீங்க ஏதாவது ஒரு 3 காரணிய போட்டுட்டு, அதுக்கு விளக்கினா சரி. கிளியரா? சார் இந்த கேள்வி செய்யலாமா? சார் சொல்லுங்க. சார் 3 காரணிகளை குறிப்பிட்டு விளக்குங்கன்னு சொன்னா அந்த 3 பாயிண்டே எழுதாம கீழே பாயிண்ட கொடுத்துட்டு விளக்கம் எழுதுனா சரிதானே சார்? அதுக்கு மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்களா சார்? இல்ல.
எப்படின்னு சொன்ன பிள்ளைகள் நீங்க அப்படி எழுதலாம், மார்க்ஸ் கிடைக்காதுன்னு இல்ல பிள்ளைகள், மார்க்ஸ் கிடைக்கும் சரிதானே. இப்ப நம்ம இப்ப நீங்க எப்படி எழுத போறீங்க சரிதானே. இப்ப ஒரு இப்ப இது உங்க பேப்பர் சொன்னா இப்ப நீங்க 3 காரணி தானே கேட்டீங்க. அப்ப நீங்க இதுல தலைப்பை போட்டுட்டு என்ன செய்ய போறீங்க, அப்படி அப்படியே ஃபுல்லா விளக்கிட்டு போறீங்க சரிதானே. இப்ப விளக்கிட்டு போய் விட்டு திருப்பி அடுத்த தலையை போட்டு விட்டு இப்படி இப்படி விளக்கிற இதைத்தான் நீங்க கேக்குறீங்க. அப்போ இப்படி நீங்க கொடுத்தீங்களா இருந்தா பிள்ளைகள் இப்போ அவங்க இப்போ அப்போயிண்ட பார்த்துட்டு போட்டுக்குள்ள இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதன்றீங்க தானே. அந்த பிள்ளை இந்த பாயிண்ட போட்டிருக்கலாம், இந்த பாயிண்ட போட்டிருக்கலாம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மென்ஷன், இந்த ஒரு ஒரு மைண்ட் செட் ஒன்று வந்துடும். அதே நேரத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க, இப்ப நீங்க ஃபெஸ்ட்டுக்கே நீங்க ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட எழுத போறீங்க. எழுதி போட்டு அதை நீங்க தலைப்பா ஒண்ணு போட்டு திருப்பி நீங்க எழுதிட்டு போனீங்களா இருந்தா அவங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கே மைண்ட்ல பிக்ஸ் ஆயிரும், இந்த பிள்ளைக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். அப்ப அந்த விஷயங்கள் தெரிஞ்சதுனாலதான் அந்த பிள்ளை அதுல ஏதாவது ஒரு பந்தி எடுத்து செய்யுது. அது அப்படி அப்ப அந்த விஷயம் அந்த பிள்ளைக்கு நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்குது. அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு 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 தலைப்பு போட்டு நீங்க எழுதிட்டு போயிட்டு அடுத்த தலைப்புக்கு நீங்க யோசிக்க வேண்டிய டைம் வராது. ஏன் யோசிக்க மாட்டீங்க? முன்னுக்கு ஏற்கனவே ஒரு பாயிண்ட்ன்றீங்க. அப்ப அந்த பாயிண்ட்ல நீங்க ஒரு பாயிண்ட் தெரிவு செய்வீங்க. அத நீங்க என்ன செய்வீங்க? திருப்பி எழுதுவீங்க. விளங்குதா? அதுக்காக வேண்டி தான் நம்ம அந்த விஷயங்கள் சொன்னேன். விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓகே சார். ரைட். சார் அப்ப நீங்க இப்ப இந்த இந்த 2வது கேள்வி உங்களுக்கு செய்ய இயலுமா? சார் ஓ சொல்லுங்க. 3 காரணிகளை விளக்குனா இப்ப பௌதிக காரணியில 3, மானிட காரணியில 3 தெரியுமா? ஓ ஓ அதே மாதிரி கொடுத்தா சரி. சரியா? சரி பிள்ளைகள், அப்ப இந்த 2வது கேள்வி அப்போ எல்லாருக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப கேள்வி ஃபுல்லாவே நம்ம இப்போ ஃபுல்லாவே விளக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம படிக்க போறது இல்ல. உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் தருவேன் சரி. இப்ப அந்த ஐடியா வச்சுட்டு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா அதுக்குள்ள நீங்க எழுதக்கூடிய மாதிரி நீங்க பார்த்துக்கொள்ளணும். ரைட். அப்போ இது சம்பந்தப்பட்ட இப்ப வேற கேள்வி, இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. நீர்வளத்தினை பாதுகாக்க வேண்டிய 3 முக்கிய காரணிகளை குறிப்பிடலாம். அப்ப நீர்வளத்தினை பாதுகாக்க வேண்டிய காரணிகளை பார்த்தோம்னு சொன்னா இப்ப நீர்வளம் இப்ப என்னதுக்கு உதவுது? இது பிள்ளைகள் நம்ம விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல பிள்ளை. இந்த கேள்வி உங்களோட ஜெனரல் நாலேஜ்ல செய்ய வேண்டிய கேள்விகள். அப்ப நீர்வளம்னு சொன்னா இப்போ நீங்க பெருசா யோசிக்க விட, நீர்வளம்னா என்ன, அப்படி இருக்குது இப்படி இருக்குது. அப்போ நீர்வளத்துல பார்த்தோம்னு சொன்னா இப்போ அதுல இப்ப நீர் எல்லாம் எந்தெந்த அளவு இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு இப்போ எப்படி சொல்லலாம், இப்போ நன்னீர் 67.5% இருக்குது, மண்ணீர் 12% இருக்குது, நதி நீர் 1.5% இருக்குது. அப்ப இதெல்லாம் நாங்க பார்க்கணுமா? அப்ப இதெல்லாம் நீங்க பாடமாக்கணுமா அப்படின்னு இல்ல பிள்ளைகள். நீர்வளம்னு சொல்லி அப்ப அதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு கேள்வி இப்படிதானே வரப்போகுது சரிதானே. நீங்க இப்படி பொதுவா எழுத மாதிரி தான் வரப்போகுது. நீங்க அதுக்கேத்த மாதிரி நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா சரி. அப்ப அந்த செக்ஷன்லாம் அப்போ சதவீதமான விஷயங்கள் எல்லாமே வரக்கூடியது என்னது, அப்போ உங்களுக்கு அது எம்சிக்யூல உங்களுக்கு கேள்விகள் கேட்கலாம். அப்ப அதுக்கேத்த மாதிரி நீங்க ரெடி ஆனீங்கன்னு சொன்னா சரி. எதுக்கு நீங்க எம்சிக்யூக்கு ரெடி ஆகணும், எதுக்கு நீங்க பெரிய கேள்விக்கு ரெடி ஆகணும்னு சொன்னா சரி. சரி வருவோம், 3வது கேள்விக்கு வருவோம். நீர்வளத்தினை பாதுகாக்க வேண்டியமைக்கான 3 காரணிகள். அப்ப நீர்வளத்தை பாதுகாக்க வேண்டியதுக்கான காரணிகள் என்னன்னு சொன்னா, அப்ப முதலாவது உங்களுக்கு நீங்க அதுல பார்க்கணும் என்னன்னு சொன்னா, அதாவது இப்ப நீர் என்று சொல்ற ஒரு விஷயம் இருக்குதானே. இந்த நீர் உயிரினங்கள் இருக்குதானே, உயிரினங்கள் வாழ்றதுக்கு அதே நேரத்துல மனித நாகரிகத்துல வளர்ச்சிக்கு ஒரு அடிப்படையான ஒரு இயற்கையான வளம் தான் என்னது, நாங்க இந்த நீரை சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? இப்ப நீர்னா என்ன, உயிரினங்கள் வாழ்றதுக்கும் அதே நேரத்துல மனித நாகரிகத்தினுடைய வளர்ச்சிக்கும் மிக மிக அவசியமான பேசிக்கான அடிப்படையான ஒரு இயற்கை வளமாக காணப்படுறது இந்த நீர் வளத்தை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அதுல பூமியில நீர் பூமியில இப்போ அநேகமான நீர்ல சூழப்பட்டு இருந்தாலும் மனிதன் பயன்பாட்டுக்கு தேவையான நீர் கிட்டத்தட்ட நன்னீர் என்று சொல்லுவோம். அது சுமார் 2.5% தான் காணப்படுறத பார்க்கலாம். இப்படி இந்த 2.5%மான நீரை பாதுகாக்க வேண்டியதுக்கு நிறைய காரணிகள் இருக்கு பிள்ளைகள். பாதுகாக்க வேண்டியமான காரணிகள். அப்படி பாதுகாக்க வேண்டிய காரணியில முதலாவது பார்த்தோம்னு சொன்னா பேசிக்கான குடிநீர், அந்த அடிப்படை தேவை குடிநீர், குடிக்கக்கூடிய தண்ணியுடைய அடிப்படை தேவைக்காக நீங்க என்ன செய்யலாம், இதை நீங்க பாதுகாக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு அதை நீங்க விளக்க போனோம்னு சொன்னா இப்ப மனித உடல்ற இயக்கம், அதே போல அன்றாட வாழ்வாதார தேவைகள், அதே போல இப்போ மனிதனுடைய அத்தியாவசியமான நிறைய தேவைகள், இது எல்லாத்துக்கும் ஒரு உலகளாவிய ரீதியில ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுறதுதான் நாங்க இந்த குடிநீரை சொல்லுவோம். சரிதானே. இப்ப அதிகரித்து வரக்கூடிய அந்த சனத்தொகைக்கு ஏற்ப என்ன செய்யணும்னு சொன்னா பாதுகாப்பு, அதே போல தூய்மையான விஷயங்கள், தூய்மையான சுத்தமான நீரை என்ன செய்யணும், தொடர்ந்து அந்த மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்ற வழியை நாங்க செய்ய வேண்டி இருக்குது. இதுக்கு நாங்க என்ன செய்யணும், குடிநீரை அடிப்படையாக பாதுகாக்க வேண்டிய ஒரு சிஸ்டத்தை நீங்க உருவாக்கி கொள்ளணும். ரைட். இது ஒன்று சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லலாம்,
உணவு பாதுகாப்பு, அதே நேரத்துல விவசாய உற்பத்திக்கு வந்துட்டு நீர் தேவை. இதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யணும்? நீரை பாதுகாக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா, இப்ப விவசாயத்துறை எடுத்தீங்கன்னு சொல்லக்குள்ள, விவசாயத்துறையில வந்துட்டு உலகளாவிய ரீதியில கிடைக்கக்கூடிய நன்னீரை வந்துட்டு சுமார் 70% வந்துட்டு நன்னீரை வந்துட்டு விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க. இப்ப நெற்செய்கை, அதே நேரத்துல வந்துட்டு இப்போ நிறைய வேற வேற தாவரங்கள், நிறைய சோளம், கச்சான் இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குதானே. நிறைய விளைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீர்ப்பாசன தேவைகள் வந்துட்டு தேவை. இது எல்லாமே வந்துட்டு இப்ப இந்த விவசாயம் முற்று முழுதாக நம்பி இருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு என்னது? இந்த நீர் தான். சரிதானே? நீர் இல்லாம விவசாயம் இல்ல. அப்ப நீர் வளத்தை வந்துட்டு இப்ப குறைஞ்சா உணவு உற்பத்தி என்ன செய்யும்? குறையும். அப்ப நீர் வளத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியமும் இந்த காணப்படுறது. என்னத்துக்காக வேண்டி? உணவு பாதுகாப்புக்காக, அல்லது உணவு உற்பத்திக்காக, அல்லது விவசாய உற்பத்திக்காக. 2வது விஷயம் நீங்க சொல்லலாம். 3வது விஷயம் எப்படி சொல்லலாம்? சூழல் சமநிலையை பேணுறதுக்காக வேண்டி. அதே நேரத்துல பல்லுயிர் பாதுகாப்புக்காக வேண்டி என்ன செய்யலாம்? இந்த அதாவது நீர் வளத்தை நீங்க பாதுகாக்க வேண்டி இருக்குது. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா, இப்ப சூழல் சமநிலையை பாதுகாக்கிற பல்லுயிர் பாதுகாப்புன்னு சொல்லக்குள்ள, நீங்க இந்த கண்டல் தாவரங்களை வெட்டுறீங்க. அதே நேரத்துல ஆறுகளை மூடுறீங்க, குளங்களை இல்லாம தாக்குறீங்க, சதுப்பு நிலங்களை மூடுறீங்க. இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் மூடப்படும்னு சொன்னா நீர்வளம் பாதுகாக்கப்படுமா? இல்ல. இது எல்லாத்தையும் நீங்க என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். இப்ப ஈரநிலங்கள் ரம்சார் உடன்படிக்கை எல்லாம் இருக்கு தெரியும் தானே? இப்ப ஈரநிலங்களை பாதுகாக்கிறது. அதே போல யுனெஸ்கோவால வந்துட்டு இப்போ ஈரநிலங்கள் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்துட்டு வெளியிடுறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் வந்துட்டு பாதுகாக்கக்கூடிய விஷயம். அதே போல இந்த COP13 எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா? இப்ப அண்மையில நடைபெற்ற COP13 வந்துட்டு இப்ப ஈரநிலங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருந்துச்சு. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா, அப்ப ஒரு கோடிக்கணக்கான தாவரங்கள் இருக்குது. அதே போல மீனினங்களோட வாழிடங்களா இருக்குது. அதே போல வந்துட்டு பறவைகள் இருக்கக்கூடிய அந்த கண்டல் தாவரங்கள், அதே போல அந்த அதாவது நதிகள்ல காணப்படக்கூடிய இதுல காணப்படக்கூடியது. இப்படி பல்லுயிர் விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யணும்? இந்த நீர் வளத்த பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டத்துல நீங்க இருக்கீங்க. இதே நீங்க ஒரு விஷயமா சொல்லலாம். வேற என்னெல்லாம் சொல்லலாம்னு சொன்னா, காலநிலை மாற்றத்துடைய தாக்கத்த வந்து குறைக்கிறதுக்காக நீங்க சொல்லலாம். இன்னொரு விஷயம். இப்ப அதெல்லாம் வந்துட்டு பொதுவான விஷயங்கள். நீங்க எழுதக்கூடிய விஷயங்கள் தான். இப்ப காலநிலை மாற்றத்த பார்த்தோம்னு சொன்னா, கிட்டத்தட்ட இப்போ அண்மையில ஏற்பட்ட எல்னினோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள், காட்டுத்தீ விஷயங்கள், அதேபோல மழைவீழ்ச்சி கோலங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த மாறுபாடுகள் ஏற்படக்கூடிய விஷயங்கள், அதேபோல தீவிரமான வறட்சி, அதேபோல வெள்ளப்பெருக்கு இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இப்ப காலநிலை மாற்றங்கள் வருது. இதனால நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, முறையான நீர் மேலாண்மை, அதே நேரத்துல சேமிப்பு முறைகள் மூலமாக நீங்க என்ன செய்யலாம்? இப்படியான காலநிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அந்த சவால்கள வந்துட்டு எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்துட்டு நீங்க ஒரு விஷயமா சொல்லலாம். வேற எப்படி இன்னொரு விஷயம் சொல்லலாம்? நீர்வளத்த பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள்ல, தொழில்துறை பொருளாதார வளர்ச்சியில நீங்க சொல்லலாம். தொழில்துறையில அதே நேரத்துல பொருளாதார வளர்ச்சிக்கு வந்துட்டு இந்த நீர்வளத்த பாதுகாக்க வேண்டியது இருக்கு. எப்படின்னு சொல்லக்குள்ள, இப்போ தொழில்துறைன்னு சொல்ல போக்குல பார்த்தோம்னு சொன்னா, அதேபோல பொருளாதார வளர்ச்சியில மின்சார உற்பத்தி நீங்க சொல்லலாம். அதேபோல ஆடை உற்பத்தி நீங்க சொல்லலாம். அதேபோல உணவ பதப்படுத்துற விஷயங்கள் இருக்குதானே, அத நீங்க சொல்லலாம். அதே நேரத்துல வந்து இப்போ கட்டுமான துறைகள் இருக்குதானே, கட்டடங்கள் கட்டுறது, கட்டுமான பணிகள் நிறைய விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த நீர்கள் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதேபோல இந்த தொழிற்சாலைகளோட இயக்கத்துக்கு, தொழிற்சாலைகள்ற இயக்கத்துக்கு வந்துட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறத நாங்க பார்க்கலாம். சரியான பிள்ளைகள். அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா, அப்போ நாட்டினுடைய பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு வந்துட்டு ஒரு நிலையான ஒரு விஷயமாக வந்துட்டு இந்த நீர் விநியோகம் காணப்படுறதை நீங்க பார்க்கலாம். இது வந்துட்டு தொழில்துறை அதே நேரத்துல பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சரி பிள்ளைகள், இப்போ இப்ப நம்ம இதுல ஒரு விஷயம் தானே கட்டுமான பணிகள். இப்போ கட்டுமான பணிகள்னு சொல்லக்குள்ள வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்ன்னு வரலாம். கடல் நீர் இருக்குதானே, கட்டுமான பணிக்கு நீங்க அந்த கடல் நீரை பயன்படுத்த இயலாதா? அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்க சும்மா உங்களோட ஜெனரல் நாலேட்ஜ் சொல்லலாம். கடல் நீரை பயன்படுத்தலாமா கட்டுமான பணிக்கு? பயன்படுத்த இயலுமா பிள்ளைகள்? இல்ல. இல்ல. ஏன்னு சொன்னா, கடல் நீர் வந்துட்டு உவர்த்தன்மையான விஷயம். உவர்த்தன்மையான விஷயங்கள வந்துட்டு உவர்த்தன்மையான நீர வந்துட்டு கட்டுமான பணிக்கு பார்த்தோம்னு சொன்னா, அந்த மண், அதாவது மண், சீமெந்து எல்லாமே வந்துட்டு அந்த உவர் நீருக்கு செட் ஆவாது. அது வந்துட்டு நன்னீர்ல வந்துட்டு பதப்படுத்தி தான் என்ன செய்ற, அந்த சீமெந்துகள வந்துட்டு குலைக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அப்ப அதுக்கு வந்துட்டு கடல் நீர் வந்துட்டு பயன்படுத்துறதில்ல. அப்போ நீங்க நன்னீர் வளத்த நீங்க என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டியதுக்கு, இதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்த விஷயம். வேற என்ன சொல்லலாம்னு சொன்னா, இப்ப நீங்க பயன்படுத்தக்கூடிய இந்த நிலத்தடி நீர். அப்ப நிலத்தடி நீர் மட்டத்த வந்து பேணுறதுக்கும் என்ன செய்யணும்? இந்த நீர் வளத்த பாதுகாக்க வேண்டியிருக்குது. இப்ப எப்படின்னு சொன்னா, இப்ப அதிகப்படியான நீர உறிஞ்சுறது. அதேபோல வந்து நிலப்பரப்புகள வந்துட்டு இப்ப அதிகமா கான்கிரீட்கள் இட்டு, அதேபோல வந்துட்டு தார்கள விட்டு என்ன செய்ற மூடுறது. இப்போ
இப்ப எப்படி சொல்ல போனோம்னு சொன்னா வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு இப்போ கொழும்பு பகுதி எடுப்போமே. கொழும்பு அதே போல வந்துட்டு வெளிநாடுகள்ல வந்துட்டு வெளிநாடுகள்ல வந்துட்டு நிறைய நாடுகள்ல ஃபுல்லா மண்ணை காண்றதே ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியும். அப்ப அந்த பாட்டிலாம் வந்துட்டு மண்ணை பாக்குறேன்னு சொன்னா பீச் ஓரத்துக்கு போவாங்க. அப்ப அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு இப்போ ஒரு மழைன்னு பெய்யும்னு இருந்தா அந்த மழை நீர் வந்துட்டு தரைக்கீழுக்குள்ள போனா தானே அந்த தரைக்கீழ் நீர்வளம் பாதுகாக்கப்படும். அப்படி நீங்க அந்த மண்ணை ஃபுல்லாவே கொங்கிரீட் இட்டு மூடுனீங்களா இருந்தா அந்த மழை நீர் சேமிக்கப்படுமா? சேமிக்கப்படாது. நிலத்தடி நீர்மட்டம் என்ன செய்யும்? ஆக லோ லெவலுக்கு ஆக அடிக்கி போயிடும். அதனால நீர்வளம் என்ன செய்யும்? பாதிக்கப்படும். அப்போ இந்த நிலத்தடி நீர்மட்டம் வேகமா குறைஞ்சு வர்றத இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா இந்த விஷயங்களை வந்துட்டு தவிர்த்து கொள்ளணும். ரைட். அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா ஆஹ் இந்த நீர் மாசுபாடு ஏற்படுறதுனால வரக்கூடிய அந்த நோய்கள் பரவலை வந்து தடுக்கிறதுக்கு வந்துட்டு நீங்க நீரை பாதுகாக்க வேண்டியிருக்குது. ஏன்னு சொன்னா அந்த கழிவு நீர், அதே போல தொழிற்சாலை கழிவுகள், அதே போல விவசாய ரசாயனங்கள், அதே போல இது எல்லாமே வந்துட்டு இப்போ ஒரு ஒரு நன்னீரோட கலக்கிறதுனால வந்துட்டு இப்போ என்ன நோயெல்லாம் வருது? இப்போ கொலரா நோய் வருது. அதே போல டெங்கு வருது. ரைட். அதே போல வந்து டைபாய்டு அப்படின்னு சொல்லி ஒரு நீரால ஏற்படக்கூடிய ஒரு நோய் இருக்குது. அப்ப இப்படியான நோய்கள்ல வந்துட்டு தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நீங்க இந்த நீரை வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு 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 சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா இப்போ நீர்மின் உற்பத்திக்கு வந்துட்டு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இலங்கையில வந்து இப்போ பிரதானமா பார்த்தோம்னு சொன்னா இலங்கையில அதே போல நிறைய நாடுகள்ல வந்துட்டு சுத்தமான புதுப்பிக்கத்தக்க ஒரு நீரை தான் வந்துட்டு இப்ப நீர்மின் உற்பத்திக்கு வந்துட்டு வழங்குறாங்க. இந்த நீர்த்தேக்கங்கள்ல வந்து போதிய அளவான நீர் மட்டத்தை பேணுறதுனாலதான் இந்த நீர்மின் உற்பத்தி நீங்க எடுத்துக்கொள்ள இயலும். அப்படி நீங்க இந்த நதிகள்ல அல்லது வந்துட்டு நீர் மட்டத்தை பேணாம இருந்தீங்கன்னு சொன்னா நீர்த்தேக்கங்கள்ல இந்த மின்சாரம் வந்துட்டு பெரும்பாலும் எடுத்துக்கொள்றது கஷ்டமான ஒரு சூழ்நிலையா மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. அடுத்தது அடுத்து என்ன சொல்லலாம்னு சொன்னா நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்காக வேண்டி இப்ப வருங்கால சந்ததிகளுக்காக என்ன செய்யணும்னு சொன்னா இந்த நீரை சேமிக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்குது. அதே போல வந்துட்டு இப்போ நீர் தொடர்பான மோதல்கள்ல வந்துட்டு அதே போல போர்களை தடுக்கிற இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா இப்போ அடுத்த ஒரு உலக போர்னு வந்தா நீருக்காக வேண்டிய போராதான் இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிதானே? ஏன்னு சொன்னா இந்த நீர்வளம் நிறைய பாதிக்கப்பட்டுட்டு பிள்ளைகள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டேட்டு. இப்போ உதாரணமா இப்ப அண்மையில தான் வந்துட்டு இப்போ ஒரு 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 4 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுல வந்து இந்தியாவுல இந்த தமிழ்நாட்டுல கவர்மெண்ட் மாறினதுக்கு பிறகு அதாவது விஜயோட ஆட்சி வந்ததுக்கு பிறகு என்ன செஞ்சான்னு சொன்னா வந்துட்டு இப்போ இந்த கூவமாறுன்னு சொல்லுவாங்களே, அதாவது கூவ நதின்னு சொல்ற பிரதானமான ஒரு நதி இந்தியாவுல ஓடக்கூடிய ஒரு பிரதானமான நதி. அது வந்துட்டு இப்போ சாக்கடை நிறைஞ்சு வைத்திருக்கிறதுக்கு என்ன செஞ்சான்னு சொன்னா அதை தூர்வாரினாங்க. அதுல இருக்க கழிவுகளை அதுல இருக்க சேறுகளை சகதிகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சு நீக்கிறாங்க. என்னத்துல இந்த கவர்மெண்ட் மாறினதுனால அதை வந்துட்டு கிளியர் பண்ணாங்க. அப்ப இப்படி கிளியர் பண்ணி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அப்ப நன்னீரை பாதுகாக்கிறதுக்கும் நிறைய நடவடிக்கை இந்தியாவிலும் ஏற்படுது. அதே நேரத்துல இலங்கையில வந்துட்டு நிறைய விஷயங்கள் இப்ப மகாவலி திட்டங்கள்ல எல்லாம் வந்துட்டு இந்த விஷயங்களை வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப நேத்து வந்து ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். இப்ப மகாவலி திட்டத்துல அபிவிருத்தி சம்பந்தப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்த நாங்க பார்த்திருந்தோம். ஒரு நிமிஷம் ஒரு கோல்ண்டு வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வரேன். சே- சரி, ஓகே பிள்ளை, சரி. எனக்கு ஒரு கோல்னு வந்துட்டு ஓகே பாப்போம். லாஸ்ட் என்ன சொன்னோம்? ஓகே. இந்த உலக போர்கள் சம்பந்தமான விஷயங்கள் அதாவது பார்த்தோம்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான ஆற்றுப்படுக்கைகள் அதே தாண்டி வந்து நீர்நிலைகள் வந்துட்டு பகிர்றதுனால ஒரு ஒரு நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எல்லைகள் இருக்கும். அந்த அதுல வந்துட்டு இப்ப நாடுகளுக்கு இடையில பிராந்தியத்துக்கு இடையிலான முரண்பாடுகள் வந்துட்டு நிறைய வர விஷயங்கள் இருக்குது. இப்ப நீர்வளத்தை சரியான மேலாண்மை செய்யறதுனால என்ன செய்யணும்னு சொன்னா இந்த விஷயங்களை பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நீங்க இப்ப நீர்வளத்தை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இப்ப இதுல சொன்ன விஷயங்கள் ஒரு 3 விஷயத்தை நீங்க எழுதிங்கன்னு சொன்னா ஓகே. சரியா பிள்ளைகள்? செய்யலாமா இந்த கேள்வி? ஆம் சார். ஓகே ரைட். 4வது கேள்விக்கு வரும்.
இலங்கையின் நீர் மாசடைவதற்கான 3 காரணிகளை ஆராய்க. இலங்கையில நீர் மாசடைவதற்கான 3 காரணிகள். இப்ப இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா இப்ப நன்னீர் மூலமாக அதுல வந்து ஆறுகள், குளங்கள், நிலத்தடி நீர் இப்படியான விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா நீர்த்தேக்கங்கள் எல்லாமே இப்படி செய்யுது. இந்த இப்படியான விஷயங்கள் எல்லாமே அதிகமா பாதிக்கப்பட்டு வருது. அண்மை காலத்துல நாங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்ப அதுல வந்துட்டு இப்ப முதலாவது விஷயத்தை நாங்க எப்படி சொல்லலாம்னு சொன்னா இலங்கையில நீர் மாசடைவதற்கான காரணியில முதலாவது இந்த விவசாய நடவடிக்கைக்காக வேண்டி இரசாயனங்களை பயன்படுத்துறாங்க. முதலாவது விஷயம் சரி அந்த கெமிக்கல் வந்துட்டு நிறைய விஷயங்கள் பயன்படுத்துறதுக்கு நாங்க சொல்லலாம். இப்போ எப்படி சொல்லலாம்னு சொன்னா இப்ப இலங்கையில வந்துட்டு இப்போ மலையக பகுதி இருக்குதானே, மலைய பகுதியில அதே மாதிரி வந்து உலர்வலய பகுதிகளில் இதுல மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த தீவிர விவசாய நடவடிக்கைகளால நீர் மாசடைறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா இப்போ செயற்கை உரங்கள் இருக்குதானே, அதே போல வந்துட்டு இப்போ கிருமி நாசினிகள், பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. கமநல சேவையில வழங்குவாங்க. இப்ப யூரியா, அமோனியா அப்படின்னு சொல்லி நான் நிறைய நிறைய பேர்ல நான் வருமே. பொஸ்பரஸ், நைட்ரேட்டு, யூரியா, அமோனியா இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப அதெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா அதிக விளைச்சலை பெறுறதுக்காக வேண்டி விவசாயிகளால என்ன செய்யுதுன்னு சொன்னா அளவுக்கு அதிகமாக இந்த மாதிரி இரசாயனங்களை பயன்படுத்துறாங்க. இப்படி பயன்படுத்துறதுக்குள்ள அந்த உரங்கள் வந்துட்டு இரசாயன பூச்சிக்கொல்லிகள் அந்த உரங்கள் எல்லாமே மழை நீரோட சேர்ந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா ஆறுகளுக்கு அடித்து செல்லப்படுது. இப்படி ஆறுகள்ல குளங்கள்ல இது சேர்றதுனால அங்க இருக்கக்கூடிய நீர்வளங்கள் வந்து பாதிக்கப்படுது. அங்க இருக்கிற வந்து இயற்கை சூழல்கள் பாதிக்கப்படுது. அதுல இருக்கக்கூடிய தாவரங்கள் பாதிக்கப்படுது. அதுல வாழக்கூடிய உயிரினங்கள் மீனினங்கள் பாதிக்கப்படுறத நாங்க பார்க்கலாம். அதே நேரத்துல அந்த அந்த நீரை குடிச்சு வாழக்கூடிய விலங்குகள் வந்து என்ன செய்யுது பாதிக்கப்படுது. இது எல்லாமே வந்துட்டு நாங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. முதலாவது விஷயம் சொல்லலாம். அதே போல வந்துட்டு இப்போ அதிபோசனையாக்கம் இருக்குதானே, இப்போ நீர்நிலையில வந்துட்டு பொசுப்பேட்டு உரம் வந்து சேர்றதுனால பாசிகள் என்ன செய்யுது அதிகமாக வளருது. பாசிகள் அதிகமாக வளர்ந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா நீர்ல இருக்கக்கூடிய ஒட்சிசன் அளவு இருக்குதானே, நீர்ல இருக்கக்கூடிய ஒட்சிசன் அளவை குறைக்குது. இதனால என்ன செய்யுதுன்னு சொன்னா மீனினங்கள் இருக்குதானே, நீர்ல வாழக்கூடிய நதிகள்ல வாழக்கூடிய மீனினங்கள் இந்த மீனினங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா உயிர்கள் பாதிக்கப்பட்டு இறந்து போடக்கூடிய வாய்ப்புகளும் அங்க காணப்படுறத பார்க்கலாம். அதே போல வந்துட்டு நிலத்தடி நீர் மாசு அடைகிறதுனால பார்த்தோம்னு சொன்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ அண்மையில யாழ்ப்பாணத்தை எடுத்தோம்னு சொன்னா இதுல வந்துட்டு இப்போ கல்பட்டி போன்ற இந்த பிரதேசங்கள்ல வந்துட்டு விவசாயம் அதே போல சுண்ணாம்புக்கள் நிலத்தோட்டத்தின் காரணமா என்ன நடக்குதுன்னு சொன்னா நைட்ரேட் ரசாயனம் நிலத்தடி நீர்ல வந்து ஊடுருவி செல்றதை நாங்க பார்க்கலாம். இப்படி நைட்ரேட்ல வந்து சேர்றதுனால அந்த பிரதேசங்கள்ல யாழ்ப்பாணம் அதே போல வந்துட்டு இந்த கல்பட்டி போன்ற பிரதேசங்கள்ல குடிநீரும் என்ன செய்யுது இந்த கல்சியம் இருக்கிறது அதாவது கல்சியத்துல தன்மை வந்து அதிகமா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அங்க இருக்கிற நீரை குடிச்சிங்கன்னு சொன்னா ஒரு டேஸ்ட்னு வரும். இப்ப நிறைய பேர் இப்போ ஜப்னா யூனிவர்சிட்டிக்கு போற பாட்டி அதே போல இப்ப அதிகமான இப்ப வயிற்றுல கல்லு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, வயிற்றுல கல் இருக்குது. அதே போல வந்து கேனியா இப்படியான நோய்கள் எல்லாம் வருதுன்னு சொல்லி அதெல்லாம் வந்து நீங்க பார்க்கலாம். எங்கன்னு சொன்னா இந்த இப்படியான பிரதேசங்கள் அதுல வந்து நீர்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை தான் நாங்க சொல்லலாம் சொல்லலாம். அப்ப ரெண்டாவது இன்னொரு விஷயம் நாங்க அடுத்த விஷயம் என்ன சொல்லலாம், இது இவ்வளவு வந்துட்டு நம்ம முதலாவது விஷயத்துக்குள்ள சொல்லலாம் விவசாய நடவடிக்கைக்காக இரசாயனத்தை பயன்படுத்துறதுக்காக சொல்லலாம். அடுத்த விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்க என்ன சொல்லலாம்னு சொன்னா சுத்திகரிக்கப்படாத நகர கழிவுகள் என்ன செய்யுது கழிவு நீர் எல்லாம் வந்துட்டு சேர்றத பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் சொல்லலாம் சுத்திகரிக்கப்படாத நகர கழிவுகள் வந்துட்டு சேர்றது. பார்த்தோம்னு சொன்னா இப்ப வேகமாக நடைபெற்று வரக்கூடிய இந்த நகரமயமாக்கல் இருக்குதானே, இந்த நகரமயமாக்கல்னால இந்த கழிவு மேலாண்மை கட்டமைப்புகள் வந்து இலங்கையில பல நகரங்கள்ல இல்லாமல் இருக்குது இந்த காலத்துல. இதுல பார்த்தோம்னு சொன்னா இப்ப முதலாவது விஷயம் வந்துட்டு இப்போ திடக்கழிவு கொட்டுறது இருக்குதானே, இப்ப திடக்கழிவுன்னு சொன்னா இப்போ கூலங்களை எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு இடத்த போய் கொட்டுவாங்க. அதுல வந்து இப்போ கொழும்பு, கம்பஹா, கண்டி, அதே போல ட்ரிங்கோ இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா வந்துட்டு இப்ப நகரம் வந்துட்டு இப்போ இதெல்லாம் ஒரு நெரிசலான நகரம் சரிதானே. இப்ப நெரிசலான நகரங்கள்ல வந்துட்டு இப்போ பொலித்தீன்கள் அதே போல வந்துட்டு பிளாஸ்டிக் அதே போல வந்துட்டு இப்போ வீட்டு கழிவுகள் இது எல்லாமே வந்துட்டு நேரடியா என்ன செய்யுது ஆறுகள்ல பத்தி சேருது. இப்ப ஆறுகள்ல கால்வாய்கள்ல வீசப்படுறதுனால அந்த ஆறுகள் எல்லாமே வந்துட்டு பாதிக்கப்படுறதை நாங்க பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ கழனி ஆறு சொல்லலாமே, கழனி ஆறு அதே போல வந்து மெதையில கால்வாய் இது எல்லாமே வந்துட்டு அதிகமா பாதிக்கப்படுறதை நீங்க பார்க்கலாம். அதிகமாக இந்த திடக்கழிவு கொட்டுறதுனால பாதிக்கப்படக்கூடிய ஆறுகளான நாங்க உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே போல வந்துட்டு இப்போ மனித கழிவு நீர் வந்துட்டு சேருது. இப்போ முறையான கழிவு நீர் வந்து சுத்திகரிப்பு நிலையங்கள்ல இல்லாமையினால நகரப்புறங்கள்ல ஏற்படக்கூடிய இந்த மனிதனால ஏற்படக்கூடிய கழிவுகள் இருக்குதானே இது எல்லாமே வந்துட்டு குழாய்கள் மற்றும் அதே போல வந்துட்டு சாக்கடையில வந்துட்டு நேரடியாக கலக்கிறதுனால வந்துட்டு அதுவும் வந்துட்டு பெரிய ஒரு நோய் பாதிப்பும் அதே நேரத்தில் சூழலியல் பாதிப்புகளுக்கும்
அதே போல அந்த நீர்நில வாழ் உயிரினங்களுக்கும் நிறைய பாதிப்புகள் ஏற்படுறதையும் நீங்க பார்த்து கொள்ளலாம். அதே நேரத்துல வந்துட்டு இப்போ நீர்வழியினால ஏற்படக்கூடிய நோய்கள், இதனால வந்துட்டு நீர்ல வந்துட்டு ஈகோலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஈகோலி அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நோய் இருக்குதானே, அந்த பாக்டீரியா அது அதிகரிச்சு என்ன செய்யுதுன்னு சொன்னா கொலரோடா, அதே போல வந்து டைபாய்டு இப்படியான நோய்கள் வந்துட்டு அதிகமா, அதே போல வயிற்றுப்போக்கு இப்படியான விஷயங்கள் வந்து அதிகமா ஏற்படுது. அதே நேரத்துல வந்துட்டு இப்போ நீர் தேங்குறதுனாலையும் இந்த டெங்கு, மலேரியா, சிக்கன் குனியா அப்படியான நோய்களும் நுளம்புகளால பரவுறதையும் நாங்க பார்த்துக் கொள்ளலாம். இது வந்துட்டு 2வது விஷயம். 3வது விஷயம் பார்த்தோம்னு சொன்னா, இந்த தொழில்துறை அதே போல தொழிற்சாலை கழிவுகளினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இப்ப தொழிற்சாலை கழிவுகள் ஏற்படும் பார்த்தோம்னு சொன்னா, இப்ப இலங்கையில பொருளாதார மையங்களை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியேறக்கூடிய அந்த சுத்திகரிக்கப்படாத திரவ கழிவுகள், அதே போல திண்ம கழிவுகள் எல்லாமே என்ன செய்யுதுன்னு சொன்னா, இந்த நதி நீர்ல வந்துட்டு போய் சேருது. அல்லது வந்து நீர்நிலைகள்ல போய் சேருது. இப்ப உதாரணத்துக்கு, இப்போ நச்சு ரசாயன பயன்பாடுகள். இப்போ உதாரணமா ஆடை தொழிற்சாலை எடுப்போமே. ஆடை தொழிற்சாலையில பார்த்தோம்னு சொன்னா, அந்த ஆடைகள பதனிடப்படுறது. அதேபோல தோல் தனிப்படுத்தப்பட்ட நிலையில, அதாவது தோள்கள வந்துட்டு இந்த பதனிடப்படுற அந்த நிலையங்கள். அதேபோல இரசாயன தொழிற்சாலைகள், ரப்பர் தொழிற்சாலைகள், அதேபோல வந்துட்டு இப்போ கட்பியம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதேபோல அ அர்செனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. இது எல்லாமே என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஆபத்தான இரசாயன கழிவுகள். ரைட். இப்படி நச்சு உலோகங்கள் கொண்ட இந்த கழிவுகள் எல்லாமே வந்துட்டு ஆறுகள்ல, கடல்கள்ல, அதே போல நதிகள்ல போய் சேர்றதுனால, அது வந்துட்டு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுறத பார்க்கலாம். அதே நேரத்துல வந்துட்டு இப்போ கழனி ஆறுகள் பாதிக்கப்பட்டது நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த கழனி ஆறுல பார்த்தோம்னு சொன்னா, இலங்கையில வந்துட்டு 3ல 1 பங்கு மக்கள் வந்து குடிநீர் வழங்கக்கூடிய ஒரு ஆறு தானே நாங்க இந்த கழனி ஆறு சொல்லுவோம். அதுல 2 பக்கத்துல அமைந்திருக்கக்கூடிய இந்த தியாகம இப்படியான போன்ற கைத்தொழில் வலயங்கள் இருக்குதானே. இது எல்லாமே என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த கழிவுகளால அதுல ஏற்படக்கூடிய அந்த ரசாயன கழிவுகள், அதே போல இப்படியான நிறைய கழிவுகளால, உலோக கழிவுகளால வந்துட்டு அதிகமாக பாதிப்படையறத நாங்க பார்த்துக் கொள்ளலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகள். ஹலோ. என்ன பேர் இருந்துச்சுன்னா? சரி பிள்ளைகள், ஒரு கோல்னு வந்துட்டு லாஸ்ட்டா என்ன பார்த்தோம்? லாஸ்ட்டா என்ன பிள்ளைகள் சொல்லிட்டு? அப்ப இதுல பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியரா பிள்ளைகள்? கழனி ஆறுகள் சம்பந்தமா சொல்லிட்டு இருந்தேனே, கழனி ஆறு பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அந்த ஓ கழனி ஆறு பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அந்த கழனி ஆறு வந்துட்டு இப்போ அதுல இப்ப சுத்தி இருக்கக்கூடிய அந்த பியாகம போன்ற அந்த பிரதேசங்கள் பாதிக்கப்படுறதை நாங்க பார்த்திருந்தோம். அதே நேரத்துல வந்துட்டு இப்போ இந்த சுற்றுச்சூழல் சீரழிவு இடம்பெறுது. அதாவது இந்த இந்த கழிவுநீர் வந்துட்டு சுத்திகரிக்கக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் மண்டலத்தை வந்து அழிக்கிறதோட, அந்த நீரை நேரடியாகவும், அதே நேரத்துல மறைமுகமா பயன்படுத்தக்கூடிய அந்த மனிதர்கள்ற ஆரோக்கியம், அதே போல சுகாதாரம், இப்படியான சிறுநீர் பிரச்சனை, புற்றுநோய் பிரச்சனை, அந்த கல்லு பிரச்சனை, அதே போல கேனியா பிரச்சனை, இப்படியான நிறைய பிரச்சனைகளை வந்துட்டு இங்க கொண்டு வரத நாங்க பார்த்துக் கொள்ளலாம். இது வந்துட்டு இலங்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்பா நாங்க எடுத்துக்கொள்ளலாம். சரியா? கிளியரா? ம் சார். சரி. இப்ப இந்த கேள்வி வந்து நீங்க செய்ய இயலுமா, செய்ய இயலாதா? செய்யலாம் சார். செய்யலாம். சரி. அடுத்த கேள்விக்கு வருவோம். இடர் மற்றும் அனர்த்தம் சம்பந்தப்பட்ட கேள்வி. சொல்லுங்க பாப்போம், இந்த கேள்வி செய்யலுமா? இதுல நிறைய கேள்வி போட்டீங்க. இப்ப 7 கேள்வி போட்டீங்க. இப்ப 7 கேள்விலாம் வராது. நான் உங்களுக்கு ஒரு சாய்ஸுக்கு போட்டிருந்தேன் நான். இந்த இப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ஸுக்கு தான் இந்த இந்த கேள்வி நான் போட்டிருந்தேன்.
அது வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா அதுல பார்த்து படிச்சுக்கொள்ளுங்க இந்த விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க படிச்சு கொள்ளலாம். சரி, ஓகே, வருவோம். இடர் அனர்த்தம் என்பதனால் நீர் விளங்கிக் கொள்வது யாது? இடர் அனர்த்தம் என்பதனால நீங்க விளங்கிக் கொள்றதே நிறைய. அப்ப இடர்ண்டா என்ன, அனர்த்தம்னா என்ன? இடர்னு சொல்ற இந்த ஹசார்ட்னு சொல்லி சொல்லுவோம். இடர்னு சொன்னா ஹசார்ட்னு சொல்லுவோம். அனர்த்தம்னு சொன்னா வந்து டிசாஸ்டர்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப இடர் அனர்த்தம்னா என்னன்னு சொல்லி நீர் விளங்கிக் கொள்வது யாது? அப்ப ரெண்டுக்குரிய வரைவிலக்கணத்தை நீங்க இங்க வந்து கேக்குறாங்க 2 மார்க்ஸுக்கு. அப்ப இடர்னு சொன்னா 1 மார்க்ஸ், அனர்த்தம்னு சொன்னா வந்து ஒரு மார்க்ஸ். இப்ப இடர்னு சொன்னா நல்லா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க பிள்ளைகள். இடர்னு சொல்ற விஷயம் வந்துட்டு இயற்கையான செயற்பாடுகள் காரணமாக, இயற்கையாக ஏற்படக்கூடிய இந்த செயற்பாடுகள் காரணமாக சமூகத்திற்கு, அப்படி இல்லாம சொத்துகளுக்கு, அதே நேரத்துல சூழலுக்கு பாதிப்புகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்க சொல்லுவோம் வந்துட்டு என்னது, இடர் என்று சொல்லி சொல்லுவோம். இடர்னா என்ன? இயற்கையான செயற்பாடுகள் காரணமாக சமூகத்திற்கு, அதே நேரத்துல சொத்துக்களுக்கு, சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்க இடம்னு சொல்லுவோம். அனர்த்தம்னு சொன்னா, டிசாஸ்டர்னு சொன்னா, இந்த ஏற்கனவே சொன்ன அந்த இடர், அந்த இடர் வந்துட்டு மேலும் தீவிரமடைஞ்சு மனித உயிர்களுக்கும் சொத்துக்களுக்கும் அதோட சேர்த்து சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொன்னா அது அனர்த்தம்னு சொல்லுவோம். நோமலா இருந்தா அது இடர். இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்ப எரிமலை எடுப்போமே உதாரணத்துக்கு, சரிதானே? இப்ப எரிமலை வந்துட்டு வெறுமனே ஒரு தீவுல, சரிதானே, அங்க யாருமே இல்ல, எந்த உயிரினங்களும் இல்ல, எந்த ஒரு சூழல் அமைப்பும் இல்ல, ஒரு தீவுலப்பா, உதாரணத்துக்கு ஹவாய் தீவு எடுப்போமே, ஹவாய் தீவுல இருந்து ஒரு எரிமலை வெடிச்சா அது இடரான அர்த்தமா? இடர். இடர். ஏன்னு சொன்னா அங்க வந்துட்டு இப்போ சொத்துக்களுக்கோ மனித உயிர்களுக்கோ சூழலுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. அது அதுக்குரிய அந்த இடத்துக்கு மட்டும்தான் பாதிப்பா இருந்துச்சு. அதே நேரத்துல இது வந்துட்டு ஒரு பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அதே போல சிசிலில இருக்கக்கூடிய ஒரு தீவுல வந்துட்டு இப்போ மக்கள் வாழக்கூடிய ஒரு ஒரு இதுல வந்துட்டு வெடிக்குமா இருந்தா அங்க வந்துட்டு உயிர்கள், சொத்துக்கள், அதே போல சூழல்கள் பாதிப்பு, உயிரினங்கள பாதிப்பு எல்லாமே ஏற்படுது. சரிதானே? அப்ப இத நாங்க என்ன சொல்லுவோம்? அனர்த்தம். இடர். ஓகே, ரைட். பெரும்பாலும் வந்துட்டு மனித செயற்பாடுகள் காரணமாக வந்துட்டு இந்த இடர் அனர்த்தம் ஏற்படுறதை நாங்க பார்க்கலாம். சரியா? அதுல இப்ப நான் உதாரணத்துக்கு சொன்ன விஷயம் வந்துட்டு இது எரிமலைன்னு சொல்றது அது சும்மா உதாரணத்துக்கு. அப்போ எந்த ஒரு பாதிப்பு, அதாவது பாதிப்பு தான், அந்த உயிர்கள், சொத்துக்களுக்கு, சூழலுக்கு பாதிப்பு இல்லாம இருந்து ஒரு 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 விஷயம் அந்த செயற்பாடுகள் இடம்பெறுமாக இருந்தால், அத நாங்க என்ன சொல்லுவோம்? இயற்கை செயற்பாடுகள் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை நாங்க சொல்லுவோம் என்னது? இடரண்டு. அந்த இடர் வந்து உக்கிரமடைஞ்சு மனித உயிர்களுக்கு, சொத்துக்களுக்கு, அதே போல சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமாக இருந்தால் அதை நாங்க அனர்த்தம்னு நாங்க சொல்லுவோம். கிளியரா? ரைட், அடுத்ததுக்கு வருவோம். இடர் மற்றும் அனர்த்த அதிகரிப்பினால் செல்வாக்கு செலுத்தக்கூடிய மாநில நடவடிக்கைகளை விவரிக்குக. ரைட். இடர் அனர்த்தங்கள் அதிகரிப்பதனால செல்வாக்கு செலுத்தக்கூடிய மாநில மாநில நடவடிக்கைன்னு சொன்னா மாநில காரணியை கேட்கிறாங்க. இப்போ ஒரு இடர் அனர்த்தம் வந்து உருவாகுதுன்னு சொன்னா அதுல செல்வாக்கு செலுத்தக்கூடிய மாநில நடவடிக்கைகள் என்ன சொல்லலாம்? இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு இப்போ இலங்கையில ஏற்படக்கூடிய இப்ப இடரை வந்துட்டு இப்போ இடர்ல இப்போ அதை எடுத்தோம்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு டித்வா எடுக்கலாம், வெள்ளப்பெருக்கு எடுக்கலாம், வறட்சி எடுக்கலாம். இதெல்லாம் எடுத்தோம்னு சொன்னா இப்போ இதுல வந்து ஏற்படக்கூடிய மனிதனால் ஏற்படக்கூடிய காரணிகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா முதலாவது முறையற்ற முறையில நிலப்பயன்பாடுகளை பயன்படுத்துறது. முறையற்ற முறையில நிலப்பயன்பாடு. அதே போல முறையற்ற கட்டட நிர்மாணம் வந்து இலங்கையில காணப்படுது. சரியா? அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா கைத்தொழில் மயமாக்கமும் நாங்க இங்க இடர்கள் வந்து பாதிப்பு இடர்களை வந்து உருவாக்குறதுக்கு வந்துட்டு செல்வாக்கு செலுத்தக்கூடியது மாதிரி கைத்தொழில் மயமாக்கும். அப்ப இது சம்பந்தமான விளக்கங்களை கொஞ்சம் விரிவா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு நீங்க ஆன்சர் எழுதலாம். இப்ப நீங்க இதுக்கு எப்படி ஆன்சர் எழுப்பீங்கன்னு சொன்னா இடர் மற்றும் அனர்த்தங்கள் அதிகரிப்பதில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகளாக பின்வருவனவற்றை குறிப்பிட முடியும். அந்த வகையில் முறையற்ற நில பயன்பாடு, முறையற்ற கட்டட நிர்மாணங்கள், கைத்தொழில் மயமாக்கம் என்பவற்றை குறிப்பிட முடியும். அதாவது அப்படின்னு சொல்லி ஒரு கமா போட்டு என்ன செய்ய போறீங்க? முதலாவது போட போறீங்க முறையற்ற நில பயன்பாடு. முறையற்ற நில பயன்பாடுன்னு சொன்னா இப்ப உதாரணமா பார்த்தோம்னு சொல்லக்குள்ள இப்போ அதிகமான சாய்வான பகுதிகள்ல, சரிவான பகுதிகள்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பயிர்ச்செய்கை செய்யறதுனால மண் சரிவு ஏற்படுது. அதே போல பொருத்தமற்ற பயிர்ச்செய்கை செய்யறதுனால வந்துட்டு மண் சரிவு ஏற்படுது. இப்ப உதாரணமா
ஒரு 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 சாய்வான பகுதியில வந்துட்டு இப்போ புகையில பயிரிடப்படுறது. இப்ப இதனால என்ன செய்யுது பாதிப்படுறத பார்க்கலாம். அதே நேரத்துல வந்து சரிவு நிலங்கள்ல மண்ணரிப்பு காரணமா என்ன செய்யுதுன்னு சொன்னா ஆறுகள் நிரம்பி என்ன செய்யுது வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாங்க அங்க பார்க்கலாம். அதே போல வந்துட்டு காடுகள் அழிக்கப்பட்டு பயிர்ச்செய்கை மேற்கொள்றதுனால நீர் ஊற்றுக்கள் வற்றி போறது. அதே நேரத்துல அதோட சேர்ந்து வறட்சி ஏற்படுறது. உயர்நிலங்கள்ல நீர் வழிகாட்டல் தடையா ஏற்படுறது வகையில வந்துட்டு நீர்த்தேக்கங்கள் உருவாக்கப்படுறதுனால வந்துட்டு மண்ணீர் உயர்வடைந்து மண் சரிவு ஏற்படுறதை நாங்க அங்க பார்க்கலாம். இது வந்து முறையற்ற நில பயன்பாடுக்கு நாங்க உதாரணத்துக்கு நாங்க சொல்லலாம். அதே போல முறையற்ற கட்டட நிர்மாணங்கள் அல்லது முறையற்ற நிர்மாணிப்பு நடவடிக்கைகள்னு பார்த்தோம்னு சொன்னா, இப்ப அங்க என்ன செய்யுது இப்போ இப்போ காற்று அதிகமான பகுதிகள்ல வந்து உறுதியற்ற கூரைகளை கொண்ட கட்டடங்கள், வீடுகள் அமைக்கிறது அங்க ஒரு விஷயத்த சொல்லலாம். அதே நேரத்துல வந்து இடிமின்னல் தாக்கக்கூடிய அதிகமான பகுதிகள்ல வந்துட்டு இடிதாங்கிகளை பயன்படுத்தாம இருக்கிற உயர்ந்த கட்டடங்கள கட்டுற ஒரு விஷயங்கள நாங்க பார்த்துக் கொள்ளலாம். அதேபோல காடுகள் அழிக்கப்பட்டு அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்றதுனால வறட்சி, அதே நேரத்துல மண் நிலச்சரிவு வந்து ஏற்படுறதை நாங்க அங்க பார்க்கலாம். அதேபோல வந்துட்டு இந்த குளக்கட்டுகள், அதேபோல அணைக்கட்டுகள் அமைக்கிறதுனால வந்துட்டு பலவீனமான தொழில்நுட்பம் அங்க பயன்படுறதுனால வெள்ளப்பெருக்கு, அதேபோல குளக்கட்டு வெடித்து வந்துட்டு பாதிப்பு ஏற்படுறதை நாங்க அங்க பார்க்கலாம். இது வந்து முறையற்ற நிர்மாணிப்புகள். அதேபோல நீர் வழிந்தோடக்கூடிய அந்த சமவெளிகளை நிரப்பி கட்டட நிர்மாணிப்பு இடம்பெறதுனால இந்த நீர்வழி தடைப்பட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னாங்கன்னு வெள்ளப்பெருக்கு. உதாரணத்துக்கு நாங்க இந்த கண்டில இருக்கக்கூடிய நம்மட அக்குரண பிரதேசங்கள் இருக்குதானே, அக்குரண பிரதேசத்தை நாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம். அதே போல வந்துட்டு இந்த சாய்வு முறை பற்றி அறியாம என்ன செய்யுது அந்த வீதி கட்டடங்கள் இதெல்லாம் வந்து கட்டுறதுனால அதிகமா சரிஞ்சு விழுற மண் சரிவு ஏற்படுறது. இப்ப அண்மையில டித்வா ஏற்பட்டதுனாலையும் இந்த கம்பல அது கடுகண்ணா வந்து போன்ற பிரதேசங்கள்ல வந்து அதிகமான மண் சரிவு ஏற்படுறதே நாங்க இந்த பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அடுத்த விஷயம் வந்துட்டு இந்த கைத்தொழில் செயற்பாடு காரணமாக, இப்ப கைத்தொழில் செயற்பாடு காரணமாக என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த இடரும் அனர்த்தங்கள் வந்து அதிகரிக்கிறது, செல்வாக்கு செலுத்தக்கூடியதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா கைத்தொழில் செயற்பாடுன்னு சொல்ல போகல, இப்ப வளர்ச்சியா வளர்ச்சியா அடைஞ்ச அந்த கைத்தொழில் மயமாக்கல்ற பாரிய அளவிலான கைத்தொழிற்சாலைகள் என்ன செய்யுது உருவாக்கப்படுறதுனால காடுகள் அழிக்கப்படுது. அந்த பிரதேசங்கள்ல அண்டி வாழக்கூடிய அந்த பகுதிகள்ல வறட்சி, நிலச்சரிவு, வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் வந்துட்டு அதிகமா ஏற்படுறதை நாங்க பார்க்கலாம். அதே போல இந்த கைத்தொழில் மயமாக்கத்தின் காரணமாக என்ன நடக்குதுன்னு சொன்னா, தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியேறக்கூடிய அந்த நச்சு வாயுக்கள், அதே போல அந்த திண்ம கழிவுகள், அதே போல வந்துட்டு அந்த அசுத்தமான நீர்கள், இது எல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, முறையற்ற முறையில வெளியிடுறதுனால சூழல் மாசடைந்து உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதையும் நாங்க இங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கிளியரா? சார். ரைட். அடுத்த விஷயத்துக்கு வருவோம். நிலச்சரிவினால் பௌதிக சூழலுக்கு ஏற்படுத்தும் 3 பாதிப்புகளை விளக்குக. இப்ப நிலச்சரிவினால பௌதிக சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாங்க என்ன சொல்லலாம்? நிலச்சரிவினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். நிலச்சரிவினால பௌதிக சூழலுக்கு இப்ப மாநில சூழலுக்கும் ஏற்படும் நிலச்சரிவினால பௌதிக சூழலுக்கு வந்துட்டு ஏற்படக்கூடிய பாதிப்புன்னு சொல்லக்குள்ள வந்துட்டு பாங்க இப்போ உதாரணத்துக்கு நிலச்சரிவினால காடுகள் அழிஞ்சு போகுதுன்னு நாங்க ஒரு விஷயம் சொல்லலாம். காடுகள் அழிஞ்சு போகுது நிலச்சரிவினால ஏற்படக்கூடிய ஒரு பௌதிக விஷயங்கள். அதே போல வந்துட்டு இப்போ நிலச்சரிவினால வெள்ளப்பெருக்கு அங்கே ஏற்படுறதை நாங்க பார்க்கலாம். அதே போல வந்துட்டு மன்ற கட்டமைப்புல நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதையும் பார்க்கலாம். அதே நேரத்துல மலைகள உச்சிகள் சரிந்து விழுறதுனால மலைத்தொடர்ற இயல்புகள் மாற்றம் பெறதை நாங்க பார்க்கலாம். அதே நேரத்துல நீர் ஊற்றுகள் செல்லுற பாதையில மாற்றம் அடையுது. அதே போல ஊற்றுகள் வற்றுறது அல்லது வந்து புதிய ஊற்றுகள் வந்துட்டு உருவாகக்கூடிய ஏற்பாடுகளும் அங்க நிலச்சரிவினால பௌதிக சூழலுக்கு ஏற்படக்கூடிய ஆஹ் விஷயங்களை சொல்லலாம். அதே நேரத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்டா நிலச்சரிவினால பௌதிக சூழலுக்கு நிலச்சரிவினால மாநில சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னு கேட்டாக்கா வந்துட்டு இப்ப நிலச்சரிவினால மாநில சூழல்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல வந்துட்டு வீடுகள் சொத்துக்கள் அழிவடைகிறது. அதே போல பயிர் நிலங்கள் பாதிக்கப்படுகிறது. அதே போல வந்து உட்கட்டமைப்பு வசதிகள் பாதிப்படைகிறது. நீர்வடிகள் அல்லது நீரந்து பிரதேசங்கள் அழிவடைகிறதுனால குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுறது என்ன பார்க்கலாம். நீர் இதுல என்னது நிலச்சரிவினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். சரியா பிள்ளைகள்? இந்த கேள்வியும் கிளியரா? செய்யலாமா? ஆமா சார். ஓகே. இப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம். இப்ப அடுத்த கேள்வி என்னது? புவிநடுக்கத்தினால பௌதிக சூழலுக்கு ஏற்படுத்தக்கூடிய 3 பாதிப்புகளை கிடையாது. புவிநடுக்கத்தினால இப்ப புவிநடுக்கத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பு நம்ம என்ன சொல்லலாம்? புவிநடுக்கத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்னது நிலச்சரிவினால. அப்ப நிலச்சரிவினால வரக்கூடிய பாதிப்புகள் வந்துட்டு இப்ப உங்களுக்கு நல்ல கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் பிள்ளைகள் இந்த புவிநடுக்கத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதுல வந்துட்டு இப்போ நிலப்பரப்பு
அதாவது பிளவுறுதல். அதே போல வந்துட்டு இப்போ நதிகள்ற ஓட்டப்பாதையில வந்துட்டு திடீரென மாறுபாடுகள் ஏற்படுறது. அதே நேரத்துல மண் சரிவுகள், அதே போல பாறைகள் வீழ்ச்சி அடைகிறது. அதே போல அதாவது இப்போ மலைகள் காணப்படக்கூடிய அந்த பகுதிகளில் வந்துட்டு திடீரென்று என்ன செய்யுதுன்னு சொன்னா பெருமளவான மண், அதே போல வந்துட்டு சேறு, அதே போல பாறைகள் சரிந்து விழுறதை நாங்க பார்க்கலாம். அதே போல வந்துட்டு நிலம் வந்துட்டு என்ன செய்யுது, ஒரு திரவ நிலைக்கு மாறுது. அப்போ அந்த சேறுகள் அதிகமா வழிஞ்சு வழிஞ்சு வர மாதிரி நிலநடுக்கம் ஏற்படுறதுனால இது வந்துட்டு என்னது ஈரத்தன்மையா மாறுறதை நாங்க பார்க்கலாம். அதே போல வந்துட்டு சுனாமி அலைகள்ற உருவாக்கம் வந்துட்டு உருவாகும். அதே நேரத்துல இந்த ஆறுகள்ற பாதைகள்ற மாறுதல்கள் ஏற்படுறதை பார்க்கலாம். இயற்கை அணைக்கட்டுகள் உருவாகக்கூடிய மாதிரி அது வந்து அழியக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல நிலத்தடி நீர் அமைப்புல வந்துட்டு நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல இயற்கை காட்டுத்தீ வந்துட்டு உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்துல வந்துட்டு தாவர போர்வை, அதே போல வனச்சூழல் அமைப்புகள் வந்துட்டு அழிவடைறதை நாங்க இந்த நிலநடுக்கத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்துல கரையோர நிலப்பரப்பு மூழ்குறதுனால அதே போல கரையோர நிலப்பரப்பு மூழ்கி போகிற வாய்ப்பும் இருக்குது. இன்னொரு இடத்துல வந்துட்டு நிலப்பரப்பு கூடி போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறத நாங்க பார்த்துக் கொள்ளலாம். ரைட். அதே மாதிரி அடுத்த கேள்வியை பாருங்க. வெள்ளப்பெருக்கினால் பௌதிக சூழலுக்கு ஏற்படக்கூடிய 3 பாதிப்புகளை விளக்கு. அப்ப வெள்ளப்பெருக்கினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன சொல்லலாம்? இப்ப இது தான். இப்ப தீவிரமான மண்ணரிப்பு ஏற்படுறது, மண் இழப்புகள் ஏற்படுறது, அதே போல நிலச்சரிவுகள், மண் சரிவுகள் ஏற்படுறது, அதே போல ஆற்றுப்படுக்கைகள், கரையோரங்கள் அரிப்புகள் ஏற்படுறதை பார்க்கலாம். ஆறினுடைய பாதைகள்ல மாறுதல் ஏற்படுறது, வண்டல் படிவுகள் அதிகமாக சேர்றது, நன்னீர் நிலைகள் வந்துட்டு மாசடைறதை நாங்க பார்க்கலாம். அதே போல நிலத்தடி நீர் மூலமா வந்துட்டு நச்சுத்தன்மையான விஷயங்கள் வந்துட்டு சேர்றதை பார்க்கலாம். அதே நேரத்துல வந்து கரையோர கடல் சார்ந்த சூழல் தொகுதிகள் பாதிப்படைறதை நாங்க பார்த்துக் கொள்ளலாம். தாவர போர்வைகள், அதே போல இயற்கை வாழியங்கள் அலைவுறதை நாங்க பார்த்துக் கொள்ளலாம். நிலத்தோற்றங்கள்ல வடிவுல வந்து மாற்றம் அடைறதை பார்க்கலாம். அதே நேரத்துல வந்து இந்த உவர்நீர்கள் ரீதியான உப்பு நீர் ஊடுருவுறது, அதே போல நில வந்துட்டு உவர்த்தன்மை அடைகிற விஷயங்கள் நாங்க இதுக்குள்ள எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னா அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டோம்னு சொன்னா அதாவது இடிமின்னல் பௌதிக சூழலுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இப்படி வந்துட்டு இடர் அனர்த்தம்னு சொல்லக்குள்ள ஒவ்வொரு மாதிரி கேள்விகள் கேட்கலாம்ல. இதுல வந்துட்டு எப்படியோ ஒரு 4 கேள்வி கேட்க போறான். இதே மாதிரி கேள்விகளுக்கு நீங்க கொஞ்சம் ரெடியா இருந்தீங்கன்னு சொன்னா சரி. இப்ப இடிமின்னலால ஏற்படக்கூடிய பாதிப்பை பார்த்தோம்னு சொல்லக்குள்ள இப்போ இயற்கையான காட்டுத்தீ ஏற்படும். சரிதானே? இடி வந்துட்டு அதிகமா இடம்பெற அந்த பகுதியில இயற்கையான காட்டுத்தீகள் உருவாகிறது. அதே போல மரங்கள், அதே போல தாவர கட்டமைப்புகளோட சீரழிவு, அதே நேரத்துல வந்து மன்ற அமைப்பு, அதே போல அந்த மன்ற அமைப்புகள்ல மாற்றம் ஏற்படுறது. அதே நேரத்துல வந்துட்டு இந்த பாறைகள் பிளவுறது, அதே போல நிலத்தோற்றங்கள் சிதைவடையக்கூடிய மாதிரி பார்க்கலாம். அதே போல வளிமண்டலத்துல ஓசோன் மாற்றம், அதே போல வாயுக்கள்ற மாறுபாடுகளை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே போல நீர்நிலைகள்ற வெப்பநிலை, அதே போல இரசாயன மாற்றங்கள் ஏற்படுறதை நாங்க இந்த இடிமின்னல்ற தாக்கத்துல நான் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல வனவிலங்குகள்ற இயற்கை வாழிடங்கள் அழிவடைவதை நாங்க பார்த்துக் கொள்ளலாம். அதே போல இந்த பனிப்பாறை உருகுற விஷயங்களை நாங்க இந்த இடிமின்னல்ற தாக்கத்தினாலையும் ஏற்படுறதை நாங்க பார்த்துக் கொள்ளலாம். இப்படியான விஷயங்களை நாங்க எடுத்துக் கொள்ளலாம். கிளியரா இந்த கேள்வி? ஓகே. அடுத்த விஷயத்துக்கு வரேன். இந்த அனர்த்த முகாமைத்துவ வட்டம். இப்ப அனர்த்த முகாமைத்துவ வட்டத்தினுடைய 3 கட்டங்களை உதாரணங்களுடன் விளக்க சொல்லிருக்காங்க. இப்ப அனர்த்த முகாமைத்துவ கட்டத்தை நீங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். என்ன வரும் முதலாவது? ஓ சரி, வெரி குட். அப்ப அனர்த்த முகாமைத்துவ வட்டம்னு சொல்லி பிள்ளைகள் அதாவது 4 கட்டத்துல வந்து இடம்பெறதை நீங்க பார்க்கலாம். சரியானே? முதலாவது வந்துட்டு முன்னாயத்தம் இடம்பெறும். அதுக்கு பிறகு வந்துட்டு துலங்கள் இடம்பெறும். அதுக்கு பிறகு வந்துட்டு ரிகவரி ஆகுற மீளெழுத இது வந்து உருவாகும். அதே போல இழிவலவாக்குறது, அதுக்கு பிறகு வந்துட்டு அனர்த்தம் வந்து உருவாகும். அதாவது டிசாஸ்டர் வந்து ஏற்படுறத நாங்க பார்த்து கொள்ளலாம். அதாவது பார்த்தோம்னு சொன்னா அனர்த்த முகாமைத்துவ வட்டம் வந்துட்டு இப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு முறையில வந்து பின்பற்றுவாங்க. சுனாமி அனர்த்தத்துக்கு வந்துட்டு முன் வசதிகள் செய்யறதுக்கு வந்துட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாங்க இந்த அனர்த்த முகாமைத்துவ வட்டத்தை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அதுல வந்துட்டு முன்னாயத்தத்துக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா இப்ப முன்னாயத்தம் எப்படி சொல்லல அப்ப என்னத்தை சொல்லலாம்? அனர்த்தத்துல செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணியில வந்துட்டு அனர்த்தம் தொடர்பான எதிர்வு கூறல்கள்ல கூறக்கூடிய ஒரு விஷயத்துல
இந்த முன்னாயத்தம் சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயங்கள் வந்துட்டு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதுல வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ மக்களை தெளிவுபடுத்துறதுக்காக வேண்டி நிறைய நிகழ்ச்சி திட்டங்கள், வெல்ஃபேர் சிஸ்டங்கள் இதெல்லாம் உருவாக்குறது. அதே போல தொலைத்தொடர்புகள் ஊடகங்களை வந்துட்டு செவிமடுக்கிறது. அதே போல அபாய சமிஞ்சைகளை வந்துட்டு செவிமடுக்கிற விஷயங்கள். அதே போல ஆபத்து நிலையை குறைப்பதற்கான நிகழ்ச்சி திட்டங்களை வந்துட்டு இதனால மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். அதே போல வந்துட்டு நிலச்சரிவு ஏற்படுறதுக்கு முன்னுக்கு வந்துட்டு வானிலை அடிப்படையிலான அதே போல பௌதிக நிலத்தோற்றங்கள்ற மாற்றங்கள் ஏற்படும்னு சொன்னா அதை வந்து இனங்காண்றதுக்காக ஒரு விஷயமாக நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அதே போல அத்தியாவசியமான பொருட்களை வந்துட்டு ஒரு பொதி ஒன்றுல தயாரிச்சு அதை அவசர சந்தர்ப்பங்கள் போது பயன்படுத்தி எப்படி வைத்துக் கொள்ளலாம் இது சம்பந்தமான விளக்கங்களை வந்துட்டு நாங்க இந்த முன்னாயத்தம் சம்பந்தமான விளக்கங்கள்ல நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அனைத்து முகாமை வட்டத்துல முதலாவது விஷயம். ரெண்டாவது வந்துட்டு இந்த துலங்கல்னு சொல்ற ஒரு விஷயம். அதாவது அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்த மக்கள்ற அடிப்படை பாதுகாப்பு அதே போல உதவி தேவைகளை வழங்குறதுக்கு ஒரு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய ஒரு தேவையான செயற்பாடுகளை வந்து அமைக்கிறத நாங்க இந்த துலங்கல்னு சொல்லுவோம். உதாரணமா இப்ப உதாரணத்துக்கு ஒரு 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 வெள்ளப்பெருக்குன்ற இப்ப அண்மையில ஏற்பட்ட வந்துட்டு டிட்வா. அதுல வந்துட்டு இப்ப முன்னெச்சரிக்கை குடுக்குறது. அதே போல அவங்கள காப்பாத்துற விஷயங்கள். அதே போல வந்து அவங்களோட பாதுகாப்ப வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள். பாதிக்கப்பட்டவங்கள மருத்துவமனைக்கு அல்லது மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள். அதே போல வலுவான இணைப்பாக்கம் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். அதே போல இழப்புகள மதிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். அதே போல மக்களுக்கு தற்காலிகமான வீடுகள், அதே போல உணவுகள், அதே போல குடிநீர் விநியோகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயங்கள நாங்க செஞ்சு கொடுக்கிறது. அதே போல முடியுமான அசைவிரி சொத்துக்களை வந்துட்டு அப்புறப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு துலங்கல் ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு நாங்க சொல்லலாம். அதே போல ரெக்கவரி ஆகுற மீளலுற அப்ப மீளலுறன்னு சொன்னா அனர்த்த அபாயத்தை வந்து இழிவுலவாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லது நிலைத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையான அமைப்புக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்க சொல்லலாம். அதுல வந்துட்டு என்ன சொல்லலாம்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப பாதிப்படைஞ்ச வீடுகள் இருக்கு தானே அதே போல உட்கட்டமைப்பு வசதிகள் வந்துட்டு தற்காலிகமா அல்லது நிரந்தரமாக மீளமைக்கக்கூடிய ஒரு அரசாங்க ரீதியில ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போல பாதிப்புற்ற மக்கள்ற உடல் அதே போல உள சுகாதார நிலையினை வந்துட்டு வளமைக்கு கொண்டு வரக்கூறதுக்காக வேண்டி வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்க அங்க மேற்கொள்றது. அதே நேரத்துல வந்து பாதிப்பை எதிர்நோக்கின மக்கள்ற வாழ்க்கை நிலைமையை வந்துட்டு என்ன செய்யற முன்பிருந்த நிலையிலேயும் வந்துட்டு அஹ் மேலான நிலைமைக்கு கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ற ஒரு விஷயத்தை நாங்க இந்த மீளல் மூலமாக நாங்க எடுத்துக்கொள்ளலாம் செஞ்சு கொள்ளலாம். அதே போல வந்துட்டு மிட்டிகேஷன் அதாவது இழிவிலவாக்கம் செய்யறது. இழிவிலக்கமாக்கம் சொன்னா அபாயத்தை அளவிடுற விஷயங்கள், எச்சரிக்கையை வந்துட்டு வழங்கக்கூடிய விஷயங்கள், அபாயத்தை குறைக்கக்கூடிய அந்த பொருட்களை வந்து அறிமுகப்படுத்துற ஒரு விஷயம். அதே நேரத்துல நிறுவன ரீதியான வலுப்படுத்தலை ஏற்படுத்துறது. அதே போல மக்களுக்கு அறிவூட்டுற விஷயங்கள், சமூகத்துக்கான ஒரு பங்களிக்கக்கூடிய ஒரு விஷயங்களா நாங்க எடுத்துக்கொள்ற விஷயங்களை நாங்க இங்க சொல்லிக் கொள்ளலாம். சரியா? கிளியரா? இதெல்லாம் நீங்க பொதுவான விஷயங்கள் பொதுவா எழுதக்கூடிய மாதிரி நீங்க எழுதிங்கன்னு சொன்னாலே சரி. அப்ப இந்த கேள்வி வந்துட்டு உங்களுக்கு நல்ல கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கேள்வி பார்ப்போம். ஓகே சார். தொடர்ச்சியா 1 ஹவர் இருந்துட்டீங்க. ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு 11:20க்கு நம்ம பார்ப்போம். யாரும் லீவ் ஆக தேவையில்ல. ஒரு 10 மினிட்ஸ் எப்படியோ கொஞ்சம் இருந்துட்டு சரியா 11:20க்கு நம்ம பார்த்துக்கொள்வோம். தண்ணி குடிக்கிறவங்க குடிச்சிருக்கோங்க. எது சரி சின்ன சின்ன கடிப்பான்கள் கடிக்கிறதா இருந்தா சாப்பிட்டு கொள்ளுங்க. சரிதானே? ஒரு 10 நிமிஷத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.
சரி பிள்ளைகள், இப்ப அடுத்த கேள்வி நாங்க பார்க்கணும் என்ன சொன்னா, இப்போ இதுவும் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எதிர்பார்க்கப்படலாம். சரி, வரும் வராமலும் இருக்கலாம். அது உங்களோட சாய்ஸ். இலங்கையினுடைய சூழல் தொகுதிகள், சூழல் தொகுதின்னு சொல்லகள் வந்துட்டு ரெண்டு வகையில இருக்கு பிள்ளைகள். அதாவது வந்துட்டு உயிர்பெருந்தினின்னு சொல்லி கொமனாவும் இருக்குது, இலங்கையினுடைய சூழல் தொகுதி சம்பந்தப்பட்டும் இருக்குது. இப்போ இலங்கைய சூழல் தொகுதியில பெரும்பாலும் மாறுறது வந்து கண்டல் சம்பந்தமான விளக்கங்கள், அதே போல வந்து ஈரநிலங்கள் சம்பந்தமான விளக்கங்கள் வாரு. இப்ப பாருங்க, கேள்வியை பாருங்க. இலங்கையின் பிரதான சூழல் தொகுதிகள் 4 பேரிடுக. இப்போ இலங்கையினுடைய பிரதான சூழல் தொகுதிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த 4ஐயும் வந்து நீங்க பேரிடணும். அப்ப இலங்கையினுடைய பிரதான சூழல் தொகுதிகள்ல முதலாவது வந்து வரக்கூடியது வந்துட்டு ஈரநிலங்கள், பிரதானமான ஒரு விஷயம். 2வது வந்துட்டு புல்நிலங்கள் சொல்லலாம். 3வது வந்து காட்டுப்போர்வைகள் சொல்லலாம். அதுக்கு பிறகு முட்புதர் காடுகள் இருக்குதானே, இது எல்லாமே வந்துட்டு இலங்கையினுடைய பிரதான சூழல் தொகுதிகளாக நாங்க எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, வருவோம் அடுத்த விஷயத்துக்கு. இது 4 கொடுத்துட்டீங்களா? கொடுத்தா சரி, அடுத்த விஷயத்துக்கு போ. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கேள்வியை கொஞ்சம் திரும்ப இல்லையுமா? விளங்கல என்ன பிள்ளை? ஃபர்ஸ்ட் கேள்வியை கொஞ்சம் திரும்ப சொல்லலுமா சார்? பெஸ்ட் கேள்வியை திருப்பி சொல்லவா? ஓ சார், கொஞ்சம் ரைட். இலங்கையினுடைய பிரதான சூழல் தொகுதிகள் 4 பேரிட சொன்னாங்க. முதலாவது வந்து ஈரநிலங்கள் உண்டு, சரியா? அடுத்த விஷயம் வந்துட்டு காடுகள் சொல்லலாம். அடுத்தது புல்நிலங்கள் சொல்லலாம். ஈரநிலங்கள், காடுகள், புல்நிலங்கள், அதே நேரத்துல முட்புதர் காடுகள், சரியா? சரியா பிள்ளைகள்? ஓகே ஓகே சார். சார். ஓகே, அதுக்கு விளக்கம் எழுத சொன்னாங்க. வந்துட்டு விளக்கம் எழுதுற கேள்வி வந்தா நீங்க விளக்கம் எழுதலாம், சரிதானே? இப்போ உதாரணத்துக்கு இப்ப இதுக்கு எப்படி கேட்கலாம்னு சொன்னா, இலங்கையினுடைய பிரதான சூழல் தொகுதிகள் 4 குறிப்பிட்டு விவரிக்குக, அல்லது 3 குறிப்பிட்டு விவரிக்குக அப்படின்னு சொன்னா, இப்ப காட்டுச்சூழல் தொகுதி என்ன போட்டு அதுக்கு என்ன காட்டுச்சூழல் தொகுதி, அதுல காலநிலை எப்படி இருக்குது, அதுல தாவரங்கள் எப்படி இருக்குது, விலங்குகள் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் அடுத்தது போட்டு அதுல பரம்பலங்கை எல்லாம் காணப்படுது, காலநிலை எப்படி இருக்குது, தாவரங்கள் எப்படி இருக்குது, விலங்கினங்கள் எப்படி இருக்குது. அப்ப அது சம்பந்தமான விளக்கங்கள் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ஓகே, ரைட். அடுத்த கேள்விக்கு வரும். 2வது கேள்வி. இலங்கையில் பரந்துள்ள கண்டல் தாவரங்களின் சூழலில் முக்கியத்துவம் மூன்று காரணிகளின் அடிப்படையில் விளக்கு. இலங்கையின் பரந்துள்ள கண்டல் தாவரங்களின் சூழலியல் முக்கியத்துவத்தினை 3 காரணிகளின் அடிப்படையில் விளக்குக. அப்ப அதான் கேள்வி. அப்ப எப்படி எழுதலாம்? இலங்கையில வந்துட்டு இப்போ இந்த கண்டல் தாவரம்னு சொன்னா இப்ப கரையோர சூழல் தான் வந்துட்டு அதிகமா காணப்படுறத பார்க்கலாம். இப்ப லகூன்னு சொல்லி சொல்லுவோம் என்ன. அப்போ இந்த கலப்புகள் சந்திக்கிற இடம், அதே போல முகத்துவாரங்கள்ல காணப்படக்கூடிய இடங்கள்ல வந்துட்டு இந்த கண்டல் தாவரங்கள் அதிகமாக காணப்படுறதை நாங்க பார்த்துக்கொள்ளலாம். இலங்கையில வந்துட்டு இப்போ பாதிக்கக்கூடிய இலங்கையில காணப்படக்கூடிய இந்த பறந்து காணப்படக்கூடிய இந்த கண்டல் தாவர சூழல்ற முக்கியத்துவத்தை நாங்க எடுத்தோம்னு சொன்னா, முதலாவது பிரதானமான ஒரு விஷயம் நாங்க சொல்லலாம், இந்த கரையோர அரிப்பை தடுக்கிறதுக்காக நாங்க சொல்லலாம். முதலாவது விஷயம் கரையோர அரிப்பை தடுக்கிறதுக்காக வேண்டி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கண்டல் தாவரங்கள் தானே, அதுல வந்துட்டு இப்போ அடர்ந்த முகடுகள், அதே போல இந்த வேர்கள், தாங்குற வேர்கள், இது எல்லாம் வந்து என்ன செய்யுது, இந்த கடல் அலை அதுல வந்துட்டு இப்போ அதுல கடல் அலையிற தாக்கங்கள், அதுல வேகத்தை வந்து குறைக்கிறதுக்கு வந்து இது உதவியாக காணப்படுது. அதே போல இந்த கரையோர மண்ணை வந்து இறுகமா பற்றி பிடிக்கிறதுனால அந்த மண்ணை அரிப்பை வந்துட்டு குறைக்கிறதுக்கு, அந்த மண்ணை வந்துட்டு எடுபடுறது, அதாவது இந்த அலைகள் மூலமாக தோண்டப்படுறதை வந்து குறைக்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா காணப்படுது. அதே நேரத்துல வந்துட்டு 2வது சொல்லலாம் வந்துட்டு இயற்கை பேரழிவுகளை வந்துட்டு இல்லாம செய்யறதுக்காக வேண்டி, அதாவது தடுக்கிறதுக்காக வேண்டி. உதாரணத்துக்கு சுனாமி, அதே போல வந்துட்டு சூறாவளிகள், அதே போல புயல்கள், இது எல்லாமே என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த கண்டல் காடுகள் வந்துட்டு ஒரு இயற்கையான ஒரு தடுப்பு சுவராக காணப்படுறதை நாங்க பார்த்துக்கொள்ளலாம். 2004ஆம் ஆண்டு சுனாமியில பார்த்தோம்னு சொன்னா இந்த கண்டல் காடுகள் அந்த கண்டல் காடுகள் வந்துட்டு அதிகமா அடர்ந்த பகுதிகளில் அந்த பாதிக்கப்பட்ட வீதம், அந்த அந்த பிரதேசம் அதிகமான கண்டல்கள் காணப்பட்ட அந்த பிரதேசம் வந்துட்டு பாதிக்கப்பட்டது குறைவாக காணப்படுது. 2வது விஷயம் சொல்லலாம். அடுத்தது வந்து கடல்வாழ் உயிரினங்கள்ற இனப்பெருக்க விருத்தி, அதே போல வந்துட்டு அதுல வளர்ப்பு மையமாக வந்துட்டு இந்த கண்டல் தாவரங்கள் காணப்படுறதை நாங்க பார்க்கலாம். இப்ப இலங்கையில வந்துட்டு இப்ப கலப்புகள்ல காணப்படக்கூடிய இந்த கண்டல் தாவரங்கள்ற வேர்கள், அதுல அமைப்புகள்ல வந்துட்டு இந்த மீன்கள், இறால், நண்டு, கனவா,
இது போன்ற உயிரினங்கள் வந்துட்டு அதிகமான பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாகவும் அந்த இனங்கள் பெருக்கக்கூடிய இனங்களாகவும் அதே போல இளம் குஞ்சுகளை வளர்றதுக்காக வேண்டிய அதில் வாழிடங்களாகவும் வந்துட்டு இது வந்துட்டு காணப்படுறதை நாங்க பார்த்து கொள்ளலாம். அதே நேரத்துல வந்துட்டு இப்போ காபனை சேமிக்கிற அதே போல காலநிலை மாற்றத்தை தணிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக இந்த இது வந்துட்டு காணப்படுறதை பார்க்கலாம். அதாவது இந்த கண்டல் காடுகள் தானே அது வந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த கார்பன் டை உறிஞ்சி தமிழர் அந்த தாவர பகுதியில காணப்படக்கூடிய குறிப்பா வந்துட்டு நிலத்தடி சதுப்பு சேற்றுல அதாவது நீல கார்பன் சொல்லுவோம். அந்த நீல கார்பன் வடிவுல வந்துட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா அதிக அளவுல சேமிச்சு வைக்கிறத பார்க்கலாம். இது வந்துட்டு சாதாரண வெப்பமண்டல காடுகளை விட அந்த கண்டல் காடுகள்ல 3 to 4 மடங்கு வரைக்குமான அந்த கார்பன்களை சேமிக்கக்கூடிய அந்த திறன்கள் இங்க காணப்படுறதை நாங்க பார்த்துக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு அடுத்த விஷயம் என்ன சொல்லலாம், இலங்கையில பறந்து காணப்படக்கூடிய கண்டல் தாவரங்கள சூழலியல் முக்கியத்துவத்துல இன்னொரு விஷயம் சொல்லலாம். வண்டல் அதே போல அந்த படிவுகளை வந்துட்டு வடிகற்ற ஒரு விஷயம், மண்டல் படிவுகளை வந்து வடிகற்றக்கூடிய ஒரு விஷயமாக இது காணப்படுறதை பார்க்கலாம். இப்போ ஆறுகளால அதே போல கடலை நோக்கி வரக்கூடிய அந்த அடித்து வரக்கூடிய அந்த வண்டல் மண் சேறுகள் சகதிகள் இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த வேர்ல தடுத்து நிறுத்தப்பட்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா நல்ல தெளிவான தண்ணி என்ன செய்யுதுன்னு சொன்னா தெளிவான கடல் அதாவது ஆற்று நீர் கடலை பெய்து சேருது, அந்த கடலுக்கு பெய்து சேரக்கூடிய மாதிரி இருக்கக்கூடியதை நாங்க பார்த்துக்கொள்ளலாம். அதே நேரத்துல இன்னொரு விஷயம் சொல்லலாம், இந்த நீரை தூய்மைப்படுத்துறது அதே போல கழிவகற்ற விஷயத்துக்கு வந்துட்டு மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுதுன்னு சொல்லலாம். அதே போல இந்த பல்லுயிர் பெருக்க பாதுகாப்புக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக காணப்படுதுன்னு சொல்லலாம். அதே போல புலம்பெயர் அதே போல உள்நாட்டு பறவைகள் புகலிடமாகவும் வந்துட்டு இந்த கண்டல் தாவரங்கள் காணப்படுறதை நீங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா இந்த புத்தளம் மட்டக்களப்பு அதே போல குமரகம அதே போல பூநகரி இந்த போன்ற பிரதேசங்கள்ல வந்துட்டு கண்டல் காடுகளுக்கு மேல கிளையில இருக்கக்கூடிய அந்த உள்நாட்டு பறவைகள் அதே போல குளிர்காலத்துல இலங்கைக்கு வருகை தரக்கூடிய அந்த பல்லாயிரக்கணக்கான புலம்பெயர் பறவைகள் தானே இதெல்லாம் வந்துட்டு அந்த கூடுகளும் அதுல கூடுகள் அதுல புகலிடங்களை வந்துட்டு அந்த அமைத்துக் கொள்றதுக்கு அதே போல இரையை தேடக்கூடிய வகையில வந்துட்டு காணப்படக்கூடிய மாதிரி இந்த பகுதிகள் அமைஞ்சிருக்கிறதை நாங்க பார்த்துக் கொள்ளலாம். அதே போல வந்துட்டு அதே போல நன்னீர் உவர் நீர் சமநிலையை பேன்றதுக்கு வந்துட்டு மிக முக்கியமான ஒரு விஷயமா அந்த கண்டல் தாவரங்கள் அடிப்படையாக காணப்படுறதை பார்க்கலாம். அதே போல உணவு சங்கிலியினுடைய ஒரு முதன்மையான உற்பத்தியாக காணப்படுறதையும் இதை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அப்ப இதுவும் வந்துட்டு உங்களுக்கு கிளியரா இருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்கு வருவோம். மனித செயற்பாடுகள் காரணமாக இலங்கையின் சூழல் தொகுதிக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை விளக்குக. சரி, அப்ப இது என்ன விளக்கம்? மனித செயற்பாடுகள் காரணமாக இலங்கையினுடைய சூழல் தொகுதிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை நினைவடிக்கிறாங்க. அப்ப என்ன சொல்லலாம்? மனிதன் தாவரங்களை அழித்தல். ஓகே, ஒண்ணு சொல்லலாம். நிலப்பண்பாடு. ஓகே, இப்ப பாதிப்புன்னு சொன்ன பிள்ளைகள் அப்போ மனித செயற்பாடுகள் காரணமாக இலங்கையில சூழல் தொகுதியில ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாங்க எடுத்துக்கணும்னு சொன்னா வந்துட்டு அதாவது இப்ப மனித செயற்பாடு காரணமாக அந்த கண்டல் தாவரங்கள் அழிவுறுத்தினா சொல்லலாம். உதாரணத்துக்கு நீர்கொழும்புல இறால் பண்ணை வளர்க்குறாங்க. அப்ப இறால் பண்ணை வளர்க்கறதுனால என்ன செய்யுது இந்த காரணத்தினால இலங்கையில சூழல் தொகுதிகள் அதிகமா பாதிக்கப்படுறதை பார்க்கலாம். அதே போல ஈரநிலங்கள முக்கியத்துவம் கருத்தி கொள்ளாம அதை பயன்படுத்துற உதாரணத்துக்கு வந்துட்டு அந்த ஈரநிலங்களை நிரப்புற அதே போல அந்த கட்டுமான பணிகள் செய்யறது அதே போல கனியம் சார்ந்த தொழிற்சாலைகளை வந்துட்டு அங்க உருவாக்குறது இதனால வந்துட்டு அதை பாதிப்படைறதை பார்க்கலாம். அதே போல அந்த எரிபொருட்களுக்காக அந்த விறகுக்காக வந்துட்டு அந்த இதை வந்து பயன்படுத்துறத பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நீங்க சரி, ஓகே, ரைட். என்ன சொன்னா வந்து அந்த எரிபொருளுக்காக வந்து விறகுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா நாங்க இதை வந்து பயன்படுத்துறாங்க. அதே போல இந்த குடியிருப்புகளை உருவாக்குறதுக்காக வேண்டி நீர்த்தேக்கங்களை அமைச்சு நீர்த்தேக்கங்களை அண்டிய பகுதிகளில் வந்துட்டு அதுல வந்துட்டு மண்ணை நிரப்பி அல்லது உமியை நிரப்பி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதை வந்து பயன்படுத்தி கொள்றாங்க. அதே போல இலங்கையினர் சூழல் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை வந்துட்டு அதை வந்துட்டு கன்சிடர் பண்ணாம அந்த அந்த சூழல் தொகுதிகளை வந்துட்டு பாதுகாக்கிற விஷயம் கன்சிடர் பண்ணாம அது எல்லாத்தையும் அழிக்கப்பட்டு சுற்றுலா தலங்களை உருவாக்குறதுக்கு வந்துட்டு மேற்கொள்றாங்க. சரிதானே? அதே நேரத்துல வந்துட்டு இந்த சட்டவிரோதமான வெட்டுமர கைத்தொழில ஈடுபடுறது இப்போ உதாரணத்துக்கு இந்த சிங்கராஜவன பகுதியில மரங்களை வெட்டுறது மண்ணரிப்புக்கு ஒரு ஏதுவான ஒரு காரணியாக வந்து இது இருக்கிறத பார்க்கலாம். அதே போல இந்த மரபணு கொள்கை அதே போல மரபணு ஏற்றுமதியினால என்ன செய்யுதுன்னு சொன்னா ஈரவலய தாவரங்களுக்கு விலங்குகளுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடியது நாங்க இங்க உதாரணத்துக்கு நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இது வந்து மனித செயற்பாடு காரணமாக
இலங்கையில சூழல் தொகுதியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வந்து நாங்க சொல்லலாம், பாதிப்புகளை விளக்கி நாங்க எழுதலாம். அப்ப இது வந்துட்டு நல்லா லேசா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது, இலங்கையின் சூழல் தொகுதிகளை பாதுகாப்பதற்கு அரசு மேற்கொண்ட 3 நடவடிக்கைகள். அப்போ இலங்கையர் சூழல் தொகுதியை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, அதாவது இப்ப நீர் வளங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, மண்ணை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, அதே போல வந்து சூழலை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, தாவரங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, உயிர் பல்வகைமையை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, சூழல் சமநிலையை பேணுறதுக்காக வேண்டி, சரிதானே, இப்படியான நிறைய விஷயங்களுக்காக என்ன செய்யுதுன்னு சொன்னா இலங்கையினுடைய அரசாங்கம் இந்த சூழல் தொகுதியை பாதுகாப்பு தொடர்பான எண்ணக்கருக்களையும் அல்லது ஒழுங்குகளையும் என்ன செய்யறாங்க, மேற்கொள்றாங்க. இப்படி மேற்கொண்ட நடவடிக்கைகளை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, முதலாவது வந்து சட்டத்திட்டங்களை வந்துட்டு நடைமுறைப்படுத்தினாங்க, நிறைய சட்டங்கள் வந்து அமல்படுத்தினாங்க. அதே நேரத்துல பார்த்தோம்னு சொன்னா இப்போ இலங்கையில வன மற்றும் விலங்கு சரணாலயங்கள் நிறுவுறாங்க. அதே போல இலங்கையினுடைய சூழல் எண்ணக்கருக்களை வந்துட்டு ஒழுக்க நெறிகளை வந்துட்டு உருவாக்குனாங்க. அது எப்படி நாங்க சொல்லலாம், இப்போ உதாரணத்துக்கு இப்போ சட்டத்திட்டங்கள் நாங்க எடுத்தோம்னு சொன்னா, இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா 1907ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க வனச்சட்டம் என்று சொல்லி ஒரு சட்டம் ஒன்று இருக்கு. அதனால என்ன செய்யுதுன்னு சொன்னா, காடுகள் தொடர்பான முதலாவது செயற்பாடாக வந்து இது காணப்படுறதை பார்க்கலாம். 1907ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட 16ஆம் இலக்க வனச்சட்டம். இதுல பார்த்தோம்னு சொன்னா இந்த அரசனால வந்து காடுகள் பாதுகாப்புக்காக 1995ல வந்து 25ஆம் இலக்க வனச்சட்டம் வந்துட்டு இது மறுசீரமைக்கப்பட்டும் காணப்படுறதை நான் பார்க்கலாம். அடுத்தது 1937ஆம் ஆண்டு வனவிலங்கு அதே நேரத்துல தாவர பாதுகாப்பு சட்டம் வந்து உருவாக்குனாங்க. அதே போல 1980 தேசிய சுற்றாடல் சட்டம், இதுலதான் இந்த மத்திய சுற்றாடல் அதிகார சபை இருக்குதானே, CEA என்று சொல்லுவோம், அது வந்து நிறுவப்பட்டிருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்துட்டு 2ஆம் ஆண்டுல வந்துட்டு இந்த சட்டம் வந்து மறுசீரமைப்பு செய்யப்பட்டு வந்துட்டு திருப்பி வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டதை பார்க்கலாம். சரியா. அதே போல 1988ஆம் ஆண்டு தேசிய மரபுரிமை வனச்சட்டம் வந்துட்டு உருவாக்குனாங்க. அதே போல ஏற்றுமதி சட்டம், அதே போல சுற்றாடல் அமைச்சினால அதாவது 2001ஆம் ஆண்டு சாரி 2001ஆம் ஆண்டு வந்துட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அதை வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னா இந்த சட்டங்களை உருவாக்குனாங்க. அடுத்தது வந்துட்டு இலங்கையில வனவிலங்கு சரணாலயங்கள் நிறுவனாங்க இதுக்காக வேண்டி. இப்போ வனவிலங்கு சரணாலயம் பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 4 கேட்டகரியில வந்துட்டு உருவாக்கி இருந்தாங்க. அதுல இப்போ அதிவிசேட சரணாலயம்னு சொல்லக்குள்ள அது ஹக்கலை, யாழை, ரிட்டிகலை இப்படியான பிரதேசங்களை வந்து உருவாக்குனாங்க. இயற்கை சரணாலயங்கள்ல வந்துட்டு திருகோணமடு, மின்னேரியா, ஹிக்கடுவ, அதே போல வந்துட்டு கிரிந்தலை இப்படியான போன்ற பிரதேசங்களை வந்துட்டு உருவாக்குனாங்க இயற்கை சரணாலயங்கள். அதே போல வந்துட்டு தேசிய வன பூங்காக்கள் ரீதியான இப்ப வில்பத்து, யாழை, வஸ்கமுவ, புந்தலை, உடவளவ, ஹெட்டன் செமவெளி இது எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு 14 விஷயங்கள் 14 பகுதிகளை வந்துட்டு தேசிய வனப்பூங்காக்களாக கொடுத்து கொண்டாங்க. அதே நேரத்துல வந்து பாதுகாக்கப்பட்ட வனங்களை வந்துட்டு கிட்டத்தட்ட 28 சொன்னாங்க. அதுல முக்கியமா விக்டோரியா, ரந்தினகலை, ரத்மலான, ரெந்தமன, ஆனைவிழுந்தான், முத்துராஜவலை, சுண்டிக்குளம் இப்படியான பிரதேசங்களை வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட வலயங்களாக வந்து எடுத்துக்கொண்டாங்க. சரியா. அடுத்த அடுத்த விஷயம் வந்துட்டு இலங்கையில சூழல் என்ன கருக்கள்ற ஒழுக்க நெறிகள். இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா இந்த வனங்கள் அதே போல வந்துட்டு வனவிலங்குகள் உட்பட்ட சூழலை பாதுகாக்கிறதுக்கு வந்துட்டு மிக முக்கியமான அனைத்து மதங்கள்ல என்ன செஞ்சோம்னு சொன்னா வந்துட்டு எடுத்துக்கொண்ட ஒரு விஷயமா காணப்படுது சூழல் என்ன கருக்குள்ள ஒரு விஷயம். அதே போல சூழல் சமநிலையை பாதிக்கக்கூடிய எந்த ஒரு செயற்பாட்டை வந்துட்டு மேற்கொள்ளாம இருக்கிறதுக்கு வந்துட்டு ஏற்பாடுகளை செஞ்சாங்க. அதே நேரத்துல வந்துட்டு தற்காலத்துல உலகத்துல வந்துட்டு அதிகமான காடுகள் வந்துட்டு சூழல் எண்ணக்கருக்கள் அதே நேரத்துல வந்து சூழல் ஒழுக்க நெறிகளை பாதுகாக்கிறதுக்காக தொடர்பான நிறைய செயற்பாடுகளை வந்துட்டு பின்பற்றி வரக்கூடிய மாதிரியும் இருக்கிறத நாங்க பார்த்து கொள்ளலாம். இப்படியான விஷயங்களை வந்துட்டு இலங்கையர சூழல் தொகுதியில பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளாக நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இந்த கேள்வி செய்யலாமா செய்யலாதா? செய்யலாம் சார். ஓகே, அழகா முறைக்கு நீங்க செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். லேசான விஷயம் நம்மள லேசான விஷயங்கள் தான், நீங்க அழகா முறைக்கு நீங்க எடுத்து அதே மாதிரி நீங்க படிச்சுக்கொண்டீங்கன்னா சரி. சரி, வரும் அடுத்த கேள்வி. உயிர் பெருந்திணிவு. அப்ப இது வந்துட்டு அது ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் நான் இது போட்டிருந்தேன். உயிர் பெருந்திணிவு சம்பந்தமா. இப்ப உயிர் பெருந்திணிவுல வந்துட்டு இப்ப நிறைய வகையான கிட்டத்தட்ட 7 வகையான உயிர் சார் பெருந்திணிவுகள் உங்களுக்கு தெரியும் இருக்கு பொதுவான சார் விஷயங்கள்ல. அதுல வந்து சொல்லுங்க சார் முந்தி தொகுதின்னு சொல்லி ஒரு கேள்வின்னு போட்டிக்குதானே? பிள்ளைகள் ஒரு நிமிஷம், நீங்க இப்ப திருப்பி சொல்லுங்க. தொகுதின்னு சொல்லி ஒரு 9வது கேள்வின்னு போட்டிக்கு. பிள்ளைகள் இந்த நீங்க இப்ப சொன்ன விஷயத்த கொஞ்சம் டைப் பண்றீங்களா? இங்க எனக்கு இது ஸ்பீக்கர் கொஞ்சம் அப்செட்டா இருக்குது லெப்ட்ல. கொஞ்சம் டைப் பண்ணி மெசேஜ் போடுங்க, நான் பாக்குறேன் என்னன்னு சொல்லி.
நான் ரிப்ளை தரேன், நீங்க டைப் பண்ணி அந்த மெசேஜை போடுங்க. உயிர் பெருந்திணிவு சரியா பிள்ளைகள்? இப்போ உயிர் பெருந்திணிவுன்னு சொல்லக்குள்ள வந்துட்டு இப்போ அதுல என்னென்ன வகையான உயிர் பெருந்திணிவுகள் இருக்குது? அதுல வந்து ஏதாவது ஒரு உறுப்பு வளமையா வந்துட்டு அயனமலை காடுகள் சம்பந்தம் மட்டும் வர நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு வித்தியாசமா இருக்கிறேன்னு சொல்லி இந்த பாலைவனங்கள் சம்பந்தமா உங்களுக்கு போட்டிருந்தேன் சரியா. இப்ப இதுவும் சம்பந்தம் கேட்கப்படலாம். இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 வகையான உயிர் பெருந்திணிவுகள் இருக்கு பிள்ளைகள். அதுல வந்துட்டு இப்ப அயனமலை காடுகள் இருக்குது, இடைவெப்ப வலய காடுகள் இருக்குது, அதே போல மத்திய தரை காடுகள், புல்நிலங்கள், அதே போல தைக்கா காடுகள், அதே போல பாலைவனங்கள், துந்திரா காடுகள் இப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுல பரம்பல் எப்படி இருக்குது, அதே போல அதுல காலநிலைகள் எப்படி இருக்குது, அதே போல அது தாவர இயல்புகள் என்ன மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குது. சரிதானே? ஓ, தொகுதி வந்து நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சரியா. ஓ, தொகுதி நான் படிப்பிக்கிறேன் ஏற்கனவே. ஒரு கேள்வி ஆக பெஸ்ட்டுக்கு நாங்க அதுதான் நாங்க பார்த்திருந்தோம். முதலாவது பௌதிக பியல் படிச்சதுல முதலாவது விஷயம் வந்து தொகுதி நாங்க பார்த்தோம், ஃபுல்லாவே முடிச்சிட்டோம். தொகுதி நீங்க படிக்கல வந்தீங்களா பிள்ளைகள்? யாரு இருந்தேன்? ஓ சார். ரைட், ஓ சார் தொகுதி பார்த்தாச்சு. பார்த்தாச்சு. நம்ம தொகுதி வந்து பார்த்தாச்சு. இனிமே நம்ம இந்த உயிர் பெருந்திணிவு மட்டும்தான் இருக்கு. அக விஷயம் நான் பார்த்துட்டோம் சரியா. மிச்சம் வந்து உயிர் பெருந்திணிவு மட்டும்தான் இருக்குது. அப்ப உயிர் பெருந்திணிவு மட்டும் பார்த்தோம்னா சரி. நான் உயிர் பெருந்திணிவு நான் எம்சிக்யூல நான் ஃபுல்லா விளக்கம் கொடுத்தேன். ஆனா அந்த ரெக்கார்டிங் மிஸ் ஆயிட்டு சரியா. நான் அதை வந்துட்டு நான் திருப்பி நான் எம்சிக்கு செய்யக்குள்ள நான் திருப்பி நான் ரிப்பீட் செய்வேன். அப்ப இது நம்ம மற்ற பெரிய கேள்வி பார்க்கறதுக்காக வேண்டிதான் இதுலயும் 6 கேள்வி போட்டிங்க முடியல. 6 கேள்வியும் 6 மாதிரி வராது சரியா. 6 கேள்வி வராது, 4 தான் வரும். நான் உங்களுக்கு இந்த அதுல கேள்விகள் இப்படி இப்படிதான் வரும்னு சொல்லி தான் ஒரு ஒரு மாடலுக்காக வேண்டி போட்ட ஒரு விஷயம் தானே இது. சரி, அப்போ இப்படியான 7 வகையான உயிர் பெருந்திணிவுகள் இருக்கு போல. அப்ப அந்த 7 வகையான விஷயங்களும் சின்ன ஈஸியான விஷயம் தான். கொஞ்சம் ஒரு ஷார்ட் மெத்தட்ல நீங்க எடுத்து படிச்சு கொண்டீங்கன்னா சரி. ரைட், பாப்போம். முதலாவது கேள்வியை பாருங்க. பாலைவனங்களின் வகைகளை குறிப்பிட்டு 2 உதாரணங்கள் தருக. பாலைவனங்கள வகைகளை குறிப்பிட்டு 2 உதாரணம் தரட்டான். அப்ப பாலைவன உயிர் பெருந்திணிவுல உங்களுக்கு தெரியணும் வந்துட்டு 2 வகையான உயிர் பெருந்திணிவுகள் இருக்குது சரியா. என்ன பாலைவனம் இருக்குது? வெப்ப பாலைவனம் ஒன்று இருக்குது, குளிர் பாலைவனம் இருக்குது. அப்பதான் 2 வகை. அப்ப வெப்ப பாலைவனம்னு சொல்லக்குள்ள வந்துட்டு இப்போ அதாவது இப்போ என்னென்ன சொல்லலாம்? ஆப்பிரிக்காவோட அந்த சகாரா, அதே போல கலகாரி, அரேபியன் பாலைவனம், ஆஸ்திரேலியாவில பெரிய ஆஸ்திரேலியா பாலைவனம், இதெல்லாம் வந்து அங்க வெப்ப பாலைவனம்னு சொல்லலாம். அதே நேரத்துல குளிர் பாலைவனம்னு சொல்லல ஆசியாட கோப்பி, அதே போல வடக்கு அமெரிக்காவில நெவிடா, அதே போல ஒரிகோன், அதே போல தென் அமெரிக்காவில அட்ரகாமா பாலைவனம், இது எல்லாமே வந்துட்டு குளிர் பாலைவனத்துல சொல்லலாம். இதுல பரம்பல் கேட்டாலும் நீங்க பரம்பல் நீங்க சொல்லிக் கொள்ளலாம் சரி. அப்ப இவங்க என்னத்தை கேட்டிக்காங்க? அந்த வகைகளை குறிப்பிட்டு உதாரணம் கேட்டிக்காங்க. அப்ப நம்ம இப்ப சொன்னதை நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னாலே போதும், ஓகேயா இருமது. அடுத்தது பாப்போம். பாலைவன உயிர் பெருந்திணிவுகள் தொடர்பாக பரம்பல், காலநிலை மற்றும் தாவர பரம்பல் என்பவற்றினை விளக்குக. ரைட், அப்ப இதைத்தான் நீங்க அடுத்த கேள்வி நீங்க எழுத போறீங்க. அப்போ இந்த பாலைவன உயிர் பெருந்திணிவுற பரம்பல்னு சொல்லக்குள்ள முதலாவது நீங்க இங்க என்ன எழுத போறீங்கன்னு சொன்னா பாலைவனத்துல வகைகள் எழுதணும். 2 வகை, குளிர் பாலைவனம், வெப்ப பாலைவனம். இப்ப வெப்ப பாலைவனம்னு சொன்னா அயனவலய பிரதேசங்கள் தானே, அது அண்டின மாதிரி இருக்கக்கூடிய பாலைவனங்களை நாங்க வெப்ப பாலைவனம்னு சொல்லுவோம். குளிர் பாலைவனம்னு சொன்னா இடைவெப்ப வலயத்துல காணப்படக்கூடிய பாலைவன பகுதிகளை நாங்க சொல்லுவோம் இந்த குளிர் பாலைவனம். பிள்ளை நான் கதைக்கிறது கொஞ்சம் ஸ்பீடா போகுதா இல்ல உங்களுக்கு ஓகேயா விளங்குதா? சார் விளங்குது. சரி சரி, விளங்கினா சரி. ஸ்பீடுன்னு சொன்னா சொல்லுங்க, நான் கொஞ்சம் மெதுவா போறேன், பிரச்சனை இல்லை. ஓகே, இதுல பரம்பல். இப்ப பரம்பல்னு எடுத்தோம்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப வெப்ப பாலைவனத்தை எடுப்போமே. இப்ப வெப்ப பாலைவனம்னு சொன்னாங்கள இப்ப வடக்கு தெற்கு அகலக்கோடு இருக்குது கிட்டத்தட்ட 20 பாகையில இருந்து 35 பாகைக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த வளையத்துல தான் என்ன செய்யுது இந்த வெப்ப பாலைவனங்கள் காணப்படுறத பார்க்கலாம். இதுல இந்த கண்டங்கள்ற மத்திய பகுதியில தான் இந்த பரம்பல் வந்து இதுல காணப்படுறத நாங்க பார்க்கலாம். அதுல வந்துட்டு இப்போ ஆப்பிரிக்காட சகாரா, கலகாரி, அதே போல அரேபியன் பாலைவனம், ஆஸ்திரேலியா பாலைவனம், இது எல்லாமே வந்துட்டு வெப்ப பாலைவனங்களா காணப்படுறத பார்க்கலாம். அதே நேரத்துல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசியோட கோப்பி, அதே போல வட அமெரிக்காட நெவேடா, இடக்கோ, அதே போல ஒரிகோன், அதே போல தென் அமெரிக்காட அட்ரகாமா பாலைவனம் எல்லாம் வந்துட்டு குளிர் பாலைவனங்களாக காணப்படுது. இது நாங்க அதுல பரம்பல் பகுதியை நாங்க சொல்லலாம். அப்ப அதுல காலநிலையை நாங்க எப்படி சொல்லலாம்? இப்ப காலநிலையை பார்த்தோம்னு சொன்னா இப்ப வெப்ப பாலைவனங்கள்ற மலைவீழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொன்னா குறைஞ்ச லோ லெவல்ல தான் இருக்கும். அதுல வந்துட்டு கிட்டத்தட்ட 150 மில்லிமீட்டரை விட வந்துட்டு குறைவான மலைவீழ்ச்சி தான் அங்க கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்க வெப்ப பாலைவனத்துல. அதே மாதிரி பார்த்தவங்க வந்துச்சுன்னா ஆண்டு முழுவதுக்கும் வந்துட்டு சீரான வெப்பநிலை நிலவக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல 20 பாகையில இருந்துட்டு 25 பாகை செல்சியஸ் வரைக்கும் இங்க வெப்பநிலை இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போல சில சந்தர்ப்பத்துல அசாதாரண வெப்பநிலை நிலவக்கூடிய மாதிரி கிட்டத்தட்ட 43ல இருந்து 49 பாகை செல்சியஸ் வரைக்கும் இது வந்துட்டு அமைஞ்சிருக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
அதே போல நாளாந்த வெப்பநிலையை பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட அதுவும் அதிகமாக தான் காணப்படக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல வழி எப்படி இருக்குன்னு சொன்னா அது வந்துட்டு பாலைவனம் தானே, எப்பயும் வந்து வறண்ட மாதிரி தான் அது வழிகள் காணப்படும், வறண்ட காற்றுகள் வீசக்கூடிய மாதிரி இருக்கும். அதுலயும் இரவுலையும் வந்துட்டு பகல்லையும் வந்துட்டு என்ன செய்யுது, வறண்ட காற்று தான் வீசக்கூடிய மாதிரி இருக்கும். குளிர்பானவளங்கள் பாலைவனத்துல வந்துட்டு குளிர்பருவத்துல வெப்பநிலை வந்துட்டு 2°C இருந்துட்டு 4°C வரைக்கும் வந்துட்டு காணப்படும். அதே நேரத்துல கோடை பருவத்துல வந்துட்டு 21°C இருந்துட்டு கிட்டத்தட்ட 26°C வரைக்கும் வந்துட்டு இது வெப்பநிலை காணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல வந்துட்டு இது வந்து பெரும்பாலும் அநேகமா குளிர்பாலைவனங்கள் எப்படியும் பனியால தான் மூடப்பட்டிருக்கும். வசந்த கால மழைவீழ்ச்சியை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல மழைவீழ்ச்சி வந்து கிட்டத்தட்ட 150 மில்லிமீட்டர்ல இருந்துட்டு 260 மில்லிமீட்டர் வரைக்குமான பகுதியில மழைவீழ்ச்சி வந்து குளிர்பாலைவனத்திலே வரக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? இதுல தாவரங்கள் இயல்புகளை பார்த்தோம்னு சொன்னா தாவர மூடுபடை பாலைவனத்துல இருக்கும்னு சொன்னா கேட்டா இல்ல, தாவர மூடுபடை வந்துட்டு அங்க காணப்படாது. அதே போல வந்துட்டு இப்போ மெல்லிய இலைகள் காணப்படும். அதே போல வந்துட்டு கீழ்நோக்கிய இலைகளா காணப்படும். நீண்ட வேர் தொகுதிகள் காணப்படும். இலையில வந்துட்டு மெழுகுத்தன்மை காணப்படும். சதைப்பிடிப்பான தண்டுகள் கொண்டு காணப்படும். முட்கள் வந்துட்டு நச்சுத்தன்மை கொண்டு காணப்படக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? அதே நேரத்துல செழிப்பான நிலம், அதே போல மலைவீழ்ச்சி பெறக்கூடிய இடங்கள்ல அண்டின பகுதிகளில் தான் இது வந்து அதிகமா காணப்படுறத பார்க்கலாம். அதே போல விசேட தாவர இனங்களாக நாங்க இங்க கள்ளி, அதே போல முட்புதர்கள், கற்றாழை, அதே போல வைரமான மரங்கள், பாசி இனங்கள் இதெல்லாம் வந்துட்டு இங்க காணப்படுறத பார்க்கலாம். அதே போல விலங்கினங்களை பார்த்தோம்னு சொன்னா விலங்கு வந்துட்டு இந்த வெப்பத்துக்கு இசைவாக்கம் அடைஞ்ச மாதிரி தான் இங்க காணப்படக்கூடிய மாதிரி இருக்குது. விலங்குகள் வந்துட்டு காய்ந்த சருகுகளை உண்டு வாழக்கூடிய மாதிரி அதுல இயல்புகள் காணப்படும். பெரும்பாலான விலங்குகள் வந்துட்டு இரவுல வேட்டையாடக்கூடிய மாதிரி, இரவுல நடமாடக்கூடிய மாதிரி காணப்படக்கூடிய மாதிரி இருக்குது. அதையில தரையில வெப்பநிலையில இருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி 300 மீட்டருக்கு மேற்பட்ட உயரத்துல வந்துட்டு நிறைய பறவைகள் வந்துட்டு பறந்து செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல பாலைவன சூழலுக்கு இயல்பாக்கப்படக்கூடிய மாதிரி ஒட்டகம், அதே போல பாலைவன ஓணான், எறும்பு, பாலைவன எலி, அதே போல நிறைய பாம்பு இனங்கள் இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்க காணப்படுறத நாங்க பார்த்துக் கொள்ளலாம். இது வந்து பாலைவன உயிர் பெருந்திணிவு தொடர்பான அதுல பரம்பல் காலநிலை தொடர்பான விஷயங்களை நாங்க பார்த்து சார் கொள்ளலாம். சரியா? சார் சொல்லுங்க. இப்ப இதுக்கு வந்து பரம்பல் காலநிலை தாவர பரம்பல்னு சொல்லக்கொள்ள அது மூணுக்கும் வேற வேற விளக்கணுமா சார், இல்ல ஒரு பந்தில விளக்கினா சரியா? இல்ல ஒரு பாயிண்ட்ல நாங்க விளக்க இயலாது. ஏன்னா அவங்களே பிரிச்சு தானே கேட்டீங்க. பாருங்க, பரம்பல் காலநிலை மற்றும் தாவர பரம்பலை கேட்டீங்க. இப்ப 3 விஷயத்த நீங்க பிரிச்சு கொடுத்தாதான் நாங்க விட சரியா வரும். சரியா? 6 மார்க்ஸ் தருவாங்க. ஓகே சார். சரி, ஓகே, ரைட். அடுத்த பாருங்க, தற்காலத்தில் பாலைவனமாதல் அதிகரித்து செல்வதில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய 3 மானிட காரணிகளை விளக்கு. அப்ப பாலைவனமாதல்னு சொல்றது வந்துட்டு இப்ப வறண்ட அல்லது அரை வறண்ட பகுதிகளாக, ஈரப்பதம் இல்லாம இருக்கக்கூடிய பகுதிகளாக, அந்த காலநிலை மாற்றம், அதே போல மனித நடவடிக்கைகள் காரணமாக என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த வளமான உற்பத்தி திறனை இழந்து பாலைவனமாகக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்க சொல்லுவோம். என்ன சொன்னா இந்த பாலைவனமாகிறது சொல்லுவோம். இதுல வந்து பாலைவனம் ஆகிறதுனால அதிகரித்து செல்வதனால செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணிகள்ல வந்து முதலாவது மனிதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புல காடழிப்பு நாங்க சொல்லலாம். பாலைவனமாகறதுல மிக முக்கியமான காரணம் டீஃபாரஸ்டேஷன், விவசாய நிலத்தில விரிவாக்கம், அதே போல மரப்பல்வகைமை தேவைக்காக வேண்டி, அதே போல விறகு சேகரிக்கிறதுக்காக வேண்டி, அல்லது நகரமயமாக்கலுக்காக வேண்டி, இப்படியான நிறைய விஷயங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இந்த காடுகளை அழிக்கிறாங்க. இப்ப காடுகள் அழிக்கிறதுனால வந்துட்டு மண் பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த தாவர வேர் இல்லாமல் போய் என்ன செய்யுதுன்னு சொன்னா மண் வந்து ஈரப்பதம் ஆவியாகி மண் வந்து இலகுல அரிக்கக்கூடிய மாதிரி அல்லது அரிப்புக்கு உட்படக்கூடிய மாதிரி பாலைவனமாகக்கூடிய மாதிரி என்ன செய்யுதுன்னு சொன்னா மாறக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா இந்த மேய்ச்சல்கள்னால, அதாவது இந்த கால்நடை பண்ணையாளர்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட நிலப்பரப்புக்கு அளவுக்கு மேலாக என்ன செய்யறதுன்னு சொன்னா இந்த ஆடு மாடு போன்ற கால்நடை வளர்ப்புகளை வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மேய்ச்சல் விடுறாங்க. இதனால என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த தாவர போர்வை ஃபுல்லாவே அழிக்கப்பட்டு அந்த கால்நடைகள் இந்த விஷயங்களால இந்த அந்த நடக்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கால்நடைகள் அந்த பிரதேசத்துல ஓரமா அந்த அதிகமா நடக்க என்ன செய்யுதுன்னா மண் இறுகி மண்ணில் இருக்கக்கூடிய நீர் மண்ணுக்குள்ள இருக்க ஊடுருவ தன்மை எல்லாமே என்ன செய்யுதுன்னு சொன்னா இல்லாம போய் வறட்சி அடையக்கூடிய நிலைமையா மாறதை பார்க்கலாம். அதே போல வந்துட்டு இந்த முறையற்ற விவசாய நடவடிக்கை அல்லது தீவிர விவசாய நடவடிக்கையினால என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த பாலைவனமாதல் அதிகரிக்கக்கூடிய மாதிரி. உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா இப்ப ஒரே நிலத்துல வந்துட்டு ஓய்வு இல்லாம தொடர்ச்சியா பயிற்சியை மேற்கொண்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த நிலத்தில இயற்கையான அந்த சத்துக்கள் எல்லாத்தையும் குறைக்கிறது. அதே நேரத்துல மேலும் இந்த நிலத்தை வந்துட்டு
ஆழமா உள்றது அதே போல அதாவது பயிர் சுழற்சி முறையினை வந்துட்டு பின்பற்றாம இருக்கிறதுனால என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த மண் வளம் இழந்து போய் அதிகமான இந்த பாலைவனமாதலுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியா மாறுறதை நாங்க பார்க்கலாம். அப்ப எப்படி நீங்க 3 விஷயத்த நீங்க விளக்கலாம். இதை தாண்டின விஷயங்கள் வந்துட்டு இப்போ அளவுக்கு அதிகமான நீர்ப்பாசனம், அதே போல வந்துட்டு உவர்மயமாதல், அதே போல அளவுக்கு அதிகமாக நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுக்கிறது விஷயங்களை நான் சொல்லலாம். அதே போல இந்த மக்கள் தொகையிற பெருக்கத்தின் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் நாங்க சொல்லலாம். அதே போல இரசாயன உரங்கள், அதே போல பூச்சி கொள்ற மிதமிஞ்சிய பாவனைகளை நாங்க இதுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லலாம். அதே நேரத்துல நகரமயமாகல் உட்கட்டமைப்பு வளர்ச்சியினால இந்த பாலைவனமாதல் அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். அதே போல வந்துட்டு இந்த எரிபொருள் தேவைக்காக வேண்டி, விறகு தேவைகளுக்காக வேண்டி இந்த காடுகள் அழிக்கிறதுனாலையும் இந்த பாலைவனமாதல் அதிகரிக்கிட்டு போறதை நாங்க பார்க்கலாம். சரியா? அதே போல இந்த முறையற்ற நிலப்பயன்பாட்டு கொள்கைகளை வந்து கடைபிடிக்கிறதுனாலையும் என்ன செய்யுது இது பாலைவனமாதல் அதிகரித்து போறதை நாங்க பார்க்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. இப்ப இந்த கேள்வியை நீங்க அழகா செய்யலாம். இதெல்லாம் வந்துட்டு பொதுவா செய்யக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய கேள்வி தானே இது. அண்மை காலமாக இலங்கையில் ஏற்பட்டு வரும் வெள்ளப்பெருக்குகளினால் சூழல் தொகுதிகள் எதிர்நோக்கி வரக்கூடிய 3 பிரச்சனைகளை உதாரணங்களும் எழுதுக. அப்போ இலங்கையில பார்த்தோம்னு சொன்னா அண்மை காலத்துல அதிகரித்து வரக்கூடிய ஒரு விஷயமாக, தீவிரமின்றி வரக்கூடிய விஷயமாக இந்த மழை வீழ்ச்சி, காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இந்த வெள்ளப்பெருக்கு. ரைட். இந்த வெள்ளப்பெருக்குனால ஏற்படக்கூடிய சூழல் தொகுதிகள் எதிர்நோக்கி வரக்கூடிய 3 பிரச்சனைகள் கேட்டீங்க. அந்த பிரச்சனைகள் சம்பந்தமா பார்த்தோம்னு சொன்னா முதலாவது என்னது, இந்த நன்னீர் சூழல் தொகுதிகள் வந்து மாசடையுது. முதலாவது விஷயம், அண்மை காலத்துல இலங்கையில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்குனால நன்னீர் சூழல் நிலங்கள் பாதிப்படையுது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னு சொன்னா இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படக்குள்ள வந்துட்டு இப்போ நகர்ப்புற கழிவுகள் சேர்றது, அதே போல மலக்கழிவுகள் வாரது, இரசாயன கழிவுகள், பிளாஸ்டிக் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு சேர்றதுனால இப்போ கழனி ஆறு எடுத்தோம்னு சொன்னா அதுல வெள்ளப்பெருக்கு ஏற்படக்குள்ள வந்து கொழும்பு, கம்பகா இந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அந்த நகரப்புறங்கள் இருக்கக்கூடிய இந்த சாக்கடைகள், தொழிற்சாலைகள் இது எல்லாமே வந்துட்டு அந்த கழனி கங்கையில சேர்ந்து அந்த நன்னீர் வாழ்விடங்கள் பாதிப்படைஞ்சு போகுது அப்படின்னு நாங்க சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லலாம். அடுத்த விஷயம் வந்துட்டு இந்த கண்டல் தாவர சூழல் தொகுதிகள் வந்து அழிவடையதை நாங்க பார்க்கலாம். இப்ப வெள்ள நீர்ல பெருமளவான அடித்து வரப்படக்கூடிய இந்த மண், அதே போல வண்டல், அதே போல வந்துட்டு பிளாஸ்டிக் இது எல்லாமே என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த கலப்புகள்ல வந்துட்டு கண்டல் காடுகள்ல வேறு தொகுதியில படிஞ்சு என்ன செய்யுதுன்னு சொன்னா அதை வந்து அழிக்குது. உதாரணத்துக்கு இப்போ 2024ஆம் ஆண்டு ஏற்பட்ட இந்த மேல் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த முத்துராஜவள சதுப்பு நிலம், அதே போல நீர்கொழும்பு கலப்பு பகுதியில் காணப்படக்கூடிய அந்த கண்டல் தாவரங்கள், இதுல காணப்படக்கூடிய அந்த காற்று வேர்கள் இருக்குதானே, இதனால வந்துட்டு அந்த தாவரங்கள் அந்த மூச்சு வேர்கள் எல்லாமே வந்து அந்த மூழ்குறதுனால என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த தாவரங்கள் அதிகமா அழிவடைகிறதை நாங்க பார்த்து கொள்ளலாம். அடுத்த விஷயம் நாங்க வந்துட்டு நிலச்சரிவு அதே போல வந்துட்டு மண் கட்டமைப்பு சீர்குலையதை நாங்க உதாரணத்துக்கு சொல்லலாம். அது வந்து இப்ப மலையக பகுதியில வந்து தொடர்ச்சியா பெய்யக்கூடிய அந்த கனத்த மழையினால அதுல தன்மை வந்துட்டு தீவிரமா பாதிக்கப்படுறதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து இரத்தினபுரி, கேகாலை, அதே போல கண்டி இதுல ஏற்படக்கூடிய அந்த வெள்ளப்பெருக்கள் தொடர்ந்து வந்துட்டு காடுகள் வளமான மேற்பரப்பு மண் வந்துட்டு அந்த காடுகளுக்குரிய அந்த வளமான மண் மேற்பரப்பு வந்துட்டு அடித்து செல்லப்பட்டு அந்த பகுதிகளில் தாவரங்கள மறுவளர்ச்சி திறனை வந்துட்டு பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறத பார்க்கலாம். வேற என்ன சொல்லலாம்னு சொன்னா இந்த பல்லுயிர் பெருக்கம், அதே போல உயிரின வாழிடங்கள் வந்து இழக்குதுன்னு சொல்லலாம். இப்ப வேகமா பாய்ஞ்சு வரக்கூடிய அந்த வெள்ள நீர்னால அந்த காடுகள்ல வந்து சிறிய பாலூட்டிகள் இருக்கும், அதே போல ஊர்வனங்கள் இருக்கும், அதே போல நிலநீர் வாழ்நில இந்த பறவைகள் இருக்கும். சரிதானே, இதெல்லாம் வந்துட்டு அழிஞ்சு போறதை பார்க்கலாம். இப்ப வெள்ளப்பெருக்கு காலங்கள்ல இந்த வெள்ளவத்த பிரதேசம் இருக்குதானே, வெள்ளவத்த, யாழ தேசிய பூங்காக்கள் இந்த தாழ்நில பகுதிகளில் நீர் மூழ்கிறதுனால அந்த சிறிய பாலூட்டிகள், நிலத்துல கூடுகாட்ட வாழக்கூடிய அந்த பறவை இனங்கள் இதெல்லாம் வந்துட்டு உயிரிழப்பை சந்திக்கக்கூடிய மாதிரி இதை நாங்க பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த பவளப்பாறைகள், இந்த கடற்புல்வெளிகள் வந்துட்டு சீரழிகிறத பார்க்கலாம். இப்ப ஆறுல இருந்து பெருக்கெடுத்து வரக்கூடிய அந்த வெள்ள நீர், அதே போல வந்துட்டு டன் கணக்குல சேரக்கூடிய அந்த கழிவுகள் இதெல்லாம் வந்துட்டு கரையோரத்து கடலுக்கு வந்து கொண்டு சேர்றதுனால இதனால வந்து கடல் நீர்ல தெளிவுத்தன்மை வந்து பாதிக்கப்பட்டு போகுது. சூரியன் ஒளி ஊடுருவுற ஒரு தன்மை வந்துட்டு இல்லாம போறதுனால வந்துட்டு நிறைய பாதிப்பு ஏற்படுது. உதாரணத்துக்கு தென் மாகாணத்துல காணப்படக்கூடிய இந்த ஆறுகள்ல பெருக்கத்தினால வந்துட்டு வெள்ளப்பெருக்கினால கொண்டு வரப்படக்கூடிய இந்த வண்டல் மண் வந்து ஹிக்கடுவ பவளப்பாறைகள், அதே போல அந்த கடற்புல்வெளிகள் ரீதியான கடற்புல்வெளிகள் இதன் மூலமா வந்துட்டு வரக்கூடிய அந்த வாழக்கூடிய உயிர்நிலங்கள் எல்லாம் வந்துட்டு பாதிப்படைகிறத நாங்க பார்த்து கொள்ளலாம்.
சரி, அடுத்த விஷயம் வந்துட்டு இப்போ நன்னீர் அதே போல உவர்நீர் சூழல் சமநிலையை பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து மட்டக்களப்புல புந்தல கலப்பு நீர்ல வந்துட்டு வெள்ள காலத்துல நன்னீர் வரத்து வந்து திடீர்னு அதிகரிக்கிறதுனால உவர்நீர் மட்டுமே என்ன செய்யுது, அந்த வாழக்கூடிய உவர்நீர்ல வாழக்கூடிய அந்த மீன் இனங்கள் எல்லாமே வந்துட்டு இறால் நண்டுகள் இனப்பெருக்க வந்துட்டு தடைப்படுறதையும் பார்க்கலாம். அதே நேரத்துல வந்து நிலத்தடி நீர் மூலங்கள் வந்துட்டு நச்சுத்தன்மை அடைகிறது. நிலத்தடி நீர் வந்து நச்சுத்தன்மை அடைறதையும் இந்த வெள்ளப்பெருக்கினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அதான் உங்களுக்கு தேவையான ஒரு 3 விஷயத்தை நீங்க எழுதிங்கன்னு சொன்னா சரி. அடுத்தது ஈரநில உயிர்த்திணிவு தொடர்பான பரம்பல் காலநிலை மற்றும் தாவர பரம்பல் என்பவற்றினை விளக்குக. அப்ப ஈரநில ஊர் பெருந்திணிவுகளை பார்த்தோம்னு சொன்னா அதுல பரம்பல், அதுல காலநிலை எப்படி இருக்குது, அதுல தாவர பரம்பல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா சரி. இப்போ அதுல பரம்பல் எங்கெல்லாம் காணப்படுதுன்னு சொன்னா ஈரநிலங்கள் வந்துட்டு இப்போ பொதுவா வந்துட்டு இது வந்துட்டு இலங்கை சொல்லி மென்ஷன் பண்ணி கேட்கலையே, பொதுவா உலகளாவிய ரீதியில கேட்கறாங்க ஈரநிலங்கள்லாம் வந்துட்டு. இப்போ உலகளாவிய ரீதியில பார்த்தோம்னு சொன்னா இப்ப நிரந்தரமாக அல்லது வந்து பருவகால அடிப்படையில நீரினால சூழப்பட்ட அல்லது வந்து நிலம் அதே போல அந்த நீரினால சூழப்பட்ட அந்த ஆற்று பகுதிகள் ரீதானே இதை நாங்க எல்லாம் சொல்லுவோம் வந்துட்டு இந்த ஈரநில சூழல் தொகுதின்னு சொல்லுவோம். இப்போ உலகளாவிய ரீதியில வந்துட்டு எங்கெங்க பரம்பி காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா ஈரநிலங்கள் வந்துட்டு இந்த அண்டார்டிகாவை தவிர உலகத்துல அனைத்து கண்டங்களிலும் என்ன செய்யுது, இது பரம்பி காணப்படுது. இது வந்துட்டு உலக பரப்பளவுல சுமார் 6-8% பகுதி வந்து இந்த ஈரநிலங்கள் பரம்பி காணப்படுறத பார்க்கலாம். அதுல உலகளாவிய ரீதியில பார்த்தோம்னு சொன்னா இந்த அமேசான் ஆற்றுப்படுக்கைகள் ரீதியான அதுல வந்து காணப்படுது. அதே போல வந்து கொங்கோ ஆற்றுப்படுக்கை, அதே போல தென்கிழக்கு ஆசிய கலப்புகள்ல இதுல வந்து அதிகமான கண்டல் தாவரங்களை நாங்க பார்க்கலாம். அதே போல வந்துட்டு சுந்தரவன காடுகள் இந்தியாவில சொல்லலாம். அதே போல பங்களாதேஷியில இருக்கக்கூடிய அந்த காடுகளை நாங்க சொல்லலாம். இது வந்துட்டு நாங்க உலகளாவிய ரீதியில வந்துட்டு பார்க்கக்கூடிய பரம்பலை பார்க்கலாம். இப்போ அடுத்தது வந்து இப்போ ஒரு 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 ரீஜன் ரீதியில பார்த்தோம்னு சொன்னா இந்த அமெரிக்கால எவர்கிளஸ்ட், அதே போல ஐரோப்பியால நன்னீர் சதுப்பு நிலங்கள் சொல்லலாம். அதே போல இந்த துருவ பகுதிகளில் காணப்படக்கூடிய பகுதிகளில் இந்த கண்டங்கள் கனடா, ரஷ்யா, சைபீரியா, அலஸ்கா இது போன்ற பகுதியில வந்துட்டு காணப்படுறதையும் நாங்க பார்க்கலாம். இலங்கையில ஈரநிலங்களை பார்த்தோம்னு சொன்னா உள்நாட்டு ஈரநிலங்களும் இருக்குது, கரையோர ஈரநிலங்களும் இருக்குது. இப்போ உள்நாட்டு ஈரநிலங்கள்ல வந்துட்டு வில்லுன்னு சொல்லுவோம் என்ன, வில்லு புல்வெளிகள், மகாவலி ஆற்றுப்படுக்கைகள், அதுல பந்திரான சதுப்பு நில காடுகள், அதுல பாரம்பரிய குளங்கள் இதெல்லாம் வந்துட்டு இந்த காணப்படுறத பார்க்கலாம். கரையோர உயர்நிலங்கள் ஈரநிலங்கள் பார்த்தோம்னு சொன்னா முத்துராஜவலை, அதே போல நீர்கொழும்பு, புத்தளம், மட்டக்களப்பு இப்படியான பிரதேசங்கள், அதே போல யாழ்ப்பாணம், மன்னார் இப்படி இதுல காணப்படக்கூடிய இந்த உப்பள பகுதிகள் ரீதானே இதுல வந்து காணப்படுறத பார்க்கலாம். இது வந்து பரம்பல். சரியா? காலநிலை அடுத்து கட்டிக்கிறாங்க. அப்ப காலநிலைன்னு பார்த்தோம்னு சொன்னா ஈரநிலங்கள்ற தன்மை அதே போல அங்க இருக்கக்கூடிய உயிர் திணிவுகள்ற அளவு இதெல்லாமே இந்த காலநிலையை தீர்மானிக்குது. இப்ப வெப்பநிலையை பார்த்தோம்னு சொன்னா அயனமண்டல ஈரநிலங்கள் வந்துட்டு ஆண்டு முழுவதுமாக வந்துட்டு வெப்பநிலை 25°C இருந்து கிட்டத்தட்ட 35°C வரைக்கும் இருக்குது. அதே போல தாவரங்கள்ற ஒளிச்சேர்க்கைற வீதம் வந்துட்டு அதிகரித்த மாதிரி காணப்படுறதை நாங்க பார்க்கலாம். அதே போல குளிர்ந்த துருவ பகுதிகளில் குறைந்த வெப்பநிலை காரணமாக என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த தாவரங்கள் சிதைவடையுது. அதே போல மிக மெதுவாக நடக்கூடிய ஒரு விஷயமாக காணப்படுது. அதனால வந்துட்டு இந்த பீட் எனப்படக்கூடிய அந்த காரிய வகை ரீதியான இதுல வந்துட்டு பெருமளவான இந்த பெருமளவு வந்து அங்க கிடைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கிறத பார்க்கலாம். அதே நேரத்துல மழை வீழ்ச்சியை பார்த்தோம்னு சொன்னா அதிகமான மழை வீழ்ச்சி அதே போல தொடர்ச்சியான நீர்வரத்து காணப்படக்கூடிய அந்த பகுதிகள் வந்துட்டு ஈரநிலங்களாக காணப்படுறத பார்க்கலாம். அதுல இந்த பருவமழை பொழியக்கூடிய அந்த பகுதிகள் வந்துட்டு இலங்கையில வந்துட்டு உலர்வலை குளங்கள் ரீதானே அந்த பகுதியில் வந்து அதிகமாக வந்து காணப்படுறதை பார்க்கலாம். அதே போல ஈரப்பதன் ஆவியாக்கம் வந்து இதுல காலநிலையில வந்து ஈரப்பதன் ஆவியாக்கம் பார்த்தோம்னு சொன்னா அதிகளவான வளிமண்டல ஈரப்பதன் வந்து தாவரங்கள வளர்ச்சி அடையாமல் வளர உதவக்கூடிய மாதிரி இருக்கிறத பாக்குது. அதே போல வந்துட்டு தாவர பரம்பல்ல பார்த்தோம்னு சொன்னா இப்போ ஈரநிலங்கள்ல காணப்படக்கூடிய தாவரங்கள் வந்துட்டு நீர்ல ஆழம், அதே நேரத்துல மன்ற தன்மை, அதுல உவர்த்தன்மை, அதே போல மண்ணில் காணப்படக்கூடிய அந்த ஒக்சிஜன் அளவுக்கு ஏற்ப வந்து இது பரம்பி காணப்படுறத பார்க்கலாம். அதுல வந்துட்டு இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு நீர்ல தன்மைக்கேற்ப வளரக்கூடிய இந்த தாவர பரம்பல்ல வந்துட்டு மிதக்கக்கூடிய தாவரங்கள் இருக்குது. அதுல வந்து உதாரணமா அந்த தாமரை, அல்லி, அதே போல ஆகாய தாமரை, ஜப்பான் அலரி இதெல்லாம் வந்துட்டு இப்போ ஆழமான நீர்நிலையில வந்து மேற்பரப்புல மிதக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுல நீர்ல மூழ்கக்கூடிய தாவரங்களும் இருக்குது. அப்ப நீர்மட்டத்துக்கு கீழே வேரூன்றி அல்லது நீர்மட்டத்துக்கு கீழே வந்து மிதந்து காணப்படக்கூடிய மாதிரி வலிசினேரியா இருக்கும். அதுல ஹைட்ரில்லா அப்படின்னு சொல்லிட்டு தாவரங்கள் இருக்குது. அதே போல நீர்லிருந்து மேலெழுந்த தாவரங்கள் மாதிரி இருக்கும். இப்ப வேற நீருக்கடியிலும் தண்டுகள் மேல வந்துட்டு தண்டெல்லாம் மேல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியதுல அந்த கோரை, அதே போல நேனல்,
வயல் வரம்புகள்ல காணப்படக்கூடிய இந்த தாவரங்கள் இது எல்லாமே வந்துட்டு அங்க காணப்படுறதை நாங்க பார்த்து கொள்ளலாம். அதே போல மரங்கள் நிறைந்த சதுப்பு நில காடுகள்ல வந்துட்டு இப்போ உவர் நீர் அதே போல நன்னீர் சதுப்புகள்ல வளரக்கூடிய இந்த கண்டல் மரங்கள் நன்னீர் சதுப்பு நில மரங்கள் இதெல்லாம் வந்துட்டு அதிகமா காணப்படுறதை பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? எல்லாம் கிளியரா? விளங்கிட்டா? சார் ஓகே, அடுத்தே பாருங்க. அண்மை காலமாக இலங்கையின் ஈரநிலங்கள் எதிர்நோக்கி வரக்கூடிய 3 சவால்களை விளக்கட்டாம். இப்ப அண்மை காலமாக இலங்கையில ஏற்படக்கூடிய சவால் இது நான் ஏற்கனவே பார்த்த ஒரு கேள்விதான். சரிதானே? அண்மை காலமாக இலங்கையில ஈரநிலங்கள் எதிர்நோக்கி வரக்கூடிய சவால்கள்ல வந்துட்டு இந்த நகரமயமாக்கல்னு சொல்லலாம். நிலநீர் பரம்பல் இந்த சாரி இந்த நிலப்பரப்புகள் சாரி அந்த சதுப்பு நிலங்களை வந்துட்டு என்ன செய்யறதுன்னு சொன்னா ஈரநிலங்களை வந்துட்டு மண் நிரப்புதல் சரிதான் நிலநிரப்பல் இடம்பெறுறது நகரமயமாக ஏற்படுறது. அதை விட இந்த திடக்கழிவு முகாமைத்துவம் இல்லாம இருக்கிறது. திடக்கழிவுகளை வந்து என்ன செய்யறதுன்னு சொன்னா இந்த அதாவது ஈரநிலங்கள்ல வந்து கொண்டு போய் கொட்டக்கூடிய விஷயங்கள் அதுல நாங்க உதாரணத்துக்கு சொல்லக்குள்ள இந்த முத்துராஜவல பகுதிகள் சொல்லலாம். கொழும்புல இருக்கக்கூடிய இந்த மீத்தொட்டமுள்ள குப்பை மேடுகள் இதெல்லாம் நாங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம். அதே வந்து இந்த கழிவு நீர் அதே போல நச்சு ரசாயனங்கள் நீர் மாசடைறதை நாங்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம். அதுல உதாரணத்துக்கு நாங்கள் கழனி ஆற்றை நாங்கள் பிரதானம் எடுத்துக்கொள்ளலாம். இதுல ஏற்படக்கூடிய அந்த கம்பகா பியகம பிரதேசத்துல வரக்கூடிய அந்த கழிவுகள் ரீதன் அது எல்லாமே வந்துட்டு இந்த கழனி ஆறுல தான் கொட்டுப்படுது. அதே போல வந்துட்டு இந்த ஆக்கிரமிப்பு அயல் உயிரினங்கள பெருக்கம் வந்து உருவாகிறத நாங்கள் சொல்லலாம். அதே போல மணல் அகழ்வு அதே போல களிமண் தோண்டுதல் இது சம்பந்தமான விளக்கங்கள். அதே போல இந்த காடழிப்பு மரங்கள் வெற்ற சம்பந்தமான விளக்கங்கள் நாங்கள் இதுக்கு சொல்லலாம். அதே போல காலநிலை மாற்றங்கள் அதே போல வந்து கடல் மட்ட உயர்வு சம்பந்தமான இது வந்துட்டு இந்த இலங்கையினுடைய ஈரநிலங்கள் வரக்கூடிய அந்த பிரச்சனையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல திட்டமிடப்படாத சுற்றுலாத்துறை நடவடிக்கைகளையும் நாங்கள் இங்க எடுத்துக்கொள்ளலாம். சரியா? அதே போல இந்த சட்ட அமுலாக்கம் குறைபாடுகள் அது வந்துட்டு நான் சொல்லலாம். அதே போல விவசாய நில விரிவாக்கம் இதனாலே வந்துட்டு இந்த ஈரநிலங்கள் வந்து பாதிப்படைவதை நாங்க பார்த்து கொள்ளலாம். சரியா? கிளியரா? ஓகே, அப்போ நீங்க இந்த பௌதிக புவியியல் சம்பந்தப்பட்ட எல்லா கேள்வியும் நாங்க பார்த்துட்டோம். அகவிசையை பார்த்தோம், அடுத்தது உயிர் பரிந்தனியோ தொகுதி பார்த்துட்டோம், இலங்கையினுடைய சூழல் தொகுதி பார்த்துட்டோம், இடர் அனர்த்தம் பார்த்துட்டோம், உலகம் மற்றும் இலங்கை நீர்வளம் பார்த்துட்டோம், காலநிலை பனிக்கட்டி அதே போல கடல் அலை சுண்ணாம்புகள் பார்த்தோம், அதே போல வந்துட்டு பாறை மண் பார்த்தோம். இது எல்லாமே வந்துட்டு நாங்க பௌதிக புயல் சம்பந்தப்பட்ட கேள்விகள் எல்லாமே நாங்க முடிச்சிட்டோம். சரியா? இனிமே வந்துட்டு ஹியூமன் ஜியோகிராபி மட்டுமே இருக்குது. அப்ப இன்னைக்கு நைட் கிளாஸ்ல நாங்க ஹியூமன் ஜியோகிராபில வந்துட்டு நான் ஒரு மூணு கேள்வி பார்ப்போம். சரியா? ஒரு 3 கேள்வி. இப்ப சனத்தொகையும் பார்ப்போம், அதே போல குடியிருப்புகள் பார்ப்போம், அதே போல விவசாயம் பார்ப்போம், சுற்றுலா இந்த 4 கேள்வி பார்ப்போம். சுற்றுலா மிச்சத்தை வந்துட்டு நுஸ்காமே பார்ப்பாங்க. அடுத்து வந்து எம்சிக்யூல வந்து ஒரு 15 கேள்வி இருக்குது. அது அவ்வளோத்துல வந்துட்டு இப்போ 4 கிளாஸோட முடிச்சிடலாம். சரியா? அப்போ இன்னைய கிளாஸ் உங்களுக்கு திருப்தியா பிள்ளைகள்? நிறைய விஷயங்கள் எடுத்துக்கொண்டீங்களா? நிறைய புது விஷயங்களும் எடுத்துக்கொண்டிருப்பீங்க. அதே போல வந்து நிறைய தெரியாத விஷயங்களும் தெரிஞ்சு கொண்டிருப்பீங்க. இது எல்லாம் தெரியறதை விட பிள்ளைகள் நீங்க அந்த படிக்கிற மெத்தட்டை நீங்க விளங்கி எடுத்துக்கொள்ளணும் பிள்ளைகள். நீங்க படிச்சு அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த மெத்தட்டை நீங்க என்ன சிஸ்டத்துல படிக்க போறீங்கன்னு சொல்லிட்டு நீங்களாவே உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று எடுப்பணும். சரியா? அந்த கேள்வி அடிப்படையில நீங்க நல்லா படிங்க. நீங்க நல்லா படிப்பீங்க. எங்களோட ஸ்டூடெண்ட் வந்துட்டு நல்லா படிப்பீங்க. உங்களோட ரிசல்ட்ஸ் வந்தா எனக்கு சென்ட் பண்ணுங்க. சரியா? இந்த எனக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நல்ல ஒரு செய்தியை நீங்க எனக்கு அனுப்புவீங்கன்னு நான் நம்புறேன். சரியா? இப்போ அடுத்த கிளாஸ் உங்களுக்கு நுஸ்காமேம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது. சம்டைம் அவங்க எடுக்கலாட்டி நான் எடுப்பேன். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அநேகமான நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிட்டோம். இந்த செமினார்ல நிறைய யூனிட்டும் ஃபுல்லா கவர் ஆயிருக்கும் இல்லையா? நிறைய நீங்க பார்க்க வேண்டிய நிறைய டவுட்டான விஷயங்களும் ஃபுல்லாவே கிளியரா இருப்பேன்னு நினைக்கிறேன். இனிமே எல்லாமே உங்களோட கையில தான் இருக்குது. ரைட்? நீங்க நல்லா அழகா படிச்சு கொள்ளுங்க, நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, வெற்றி நிச்சயம். சரிதானே? எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம கிளாஸை முடிச்சு கொள்ளுவோம். சரியா பிள்ளைகள்? நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். உங்களோட ஃபீட்பேக்குகளை உங்களோட கருத்துக்களை நீங்க உங்களோட குரூப்புகளில் போட்டுக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.